ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமும் மண்டலே வருகிறோம். இந்த நாளிலே எங்கள் தகப்பன் எங்களோடு கூட பேசும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்கள் பிதாகுமாரன் பரிசுத்த ஆவியானவரே, மூவராய் ஒன்றாய் ஒருவராய் இருக்கிற எங்கள் இயேசு மகாராஜாவாகிய எங்கள் ஆட்டுக்குட்டியானவரே, ஆடுகளின் பிரதான மீட்பனாகிய எங்கள் தகப்பனாகிய இயேசு கிறிஸ்துவே, சர்வ ஜீவனுக்கு அதிபதியும் எங்கள் ஜீவனின் அதிபதியே, ஆராதனைக்கு உரியவரே, சர்வ துதிகன மகிமைக்கும் துதி சோத்திரத்துக்கு உரியவரே, நித்திய ஜீவ வார்த்தைகளை நித்திய ஜீவ வசனங்களை உடையவரே, நித்திய ஜீவனானவரே, உம்முடைய வார்த்தைகள் எங்களுக்கு நீ தந்த ஆண்டவரே, கிறிஸ்துவின் ஆவியானவர் மூலமாய் தகப்பன் மூலமாய் எங்களுக்கு தரும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆவியானவரை தாமே உமது நாமத்தினாலே அழைக்கிறோம், கர்த்தருடைய நாமத்தினாலே அழைக்கிறோம். ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, சத்தியத்தின் ஆவியானவரே, சகல சத்தியத்துக்குள் எங்களை செம்மையாய் வழிநடத்துகிற ஆவியானவரே, நீரே எங்களுக்கு போதிக்கவும் உபதேசிக்கவும் எங்களுக்கு சொல்லித்தரவும் கற்றுத்தரவும் இந்த கால வேளையிலே உம்மை அழைக்கிறோம். எங்கள் தகப்பனுடைய பாதத்திலே சர்வ சாஷ்டாங்கமாய் விழுந்து உம்மை அழைக்கிறோம். வாரும் ஆவியானவரே, ஆண்டவரே, மண்ணோட்டையும் உடைய பிள்ளைகள் யாவரையும் பொறுப்படுத்திக் கொள்ளும். ஆண்டவரே, நமது கரத்திலே கொடுக்கிறேன். ஆண்டவரே, மாம்சமும் இரத்தமும் நீர் கொடாதவைகளும் சத்தியத்துக்கு புறம்பானவைகள் ஒன்று கூட வராதபடி ஆட்டுக்குட்டி அன்னுடைய தகப்பனுடைய தூய நாமத்தினாலும் இரத்தத்தினாலும் அக்கினினாலும் என்னிலே வேரோடு சுட்டரிக்கப்பட்டு போவதாக. உம்முடைய நாமமும் உம்முடைய வார்த்தையும் வசனமும் ஆண்டவரே, உம்முடைய அபிஷேகமும் கிருபா வரங்களும் உம்முடைய சாரமும் சத்துவமும் உம்முடைய மன்னிப்பும் இரக்கமும் தயவும் கருணையும் காருண்யமும் உம்முடைய வல்லமையும் பலனும் ஆண்டவரே, உம்முடைய வெளிச்சமும் உம்முடைய பிரசன்னமும் என்னையும் உம்முடைய பிள்ளைகள் யாவரையும் ஆண்டு கொள்வதாக. நீர் ஒருவரே ஆளுகை செய்யும். திரியேக தேவனே, எங்கள் யெகோவா தேவனே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, ஆவியானவரே, நீர் மாத்திரமே மகிமைப்படுவீராக. உமது கரத்திலே கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தருடைய நாமத்திற்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். கர்த்தராகிய தேவன் ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்து கொள்ளுவான் என்று. சில காரியங்களிலே, சில பிரச்சனைகளிலே, நாம் சந்திக்கிற காரியங்களிலே நாம் ஜெயம் கொள்ள முடியாதபடி தவிக்கிறோம். பிரசவ வேதனையை விட அதிகமாக காணப்படுகிறது. நெருக்கடிகள், காரியங்கள், நெருக்கடி கொடுக்கிற நிலைமைகள், காரியங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது தேவன் இன்னும் இறங்கலை என்பது போல் இருக்குது. எந்த நேரமும் தேவனுடைய நேரமும் வேளையும் அவரை நம்பி இருக்கிறவர்களுக்கு வரும் என்று வேதம் சொல்லுகிறது. இருளை வெளிச்சமாக்குகிறவர். நாம் சந்திக்கும் கண்ணீரின் பிரச்சனைகளுக்கு காரணமாக இருக்கிறது, அவமானத்துக்கு காரணமாக இருக்கிறவைகள், நம்முடைய தேவன் மேலே வைத்திருக்கிற நம்பிக்கையை தூள் தூளாக உடைக்கணும் என்று வருகிற காரியங்கள், சுக்கு சூறாக உடைக்கணும் என்று வருகிற காரியங்கள், தகர்த்து போட வேண்டும் என்று வருகிற காரியங்கள். மனுஷர் ஒருபுறம் ஒரு நாள் ஒரு வேளை நம்பிக்கையாய் பேசுவார்கள், அடுத்த ஒரு நிமிஷம் வேறு விதமாய் பேசுவார்கள், ஒரு நேரம் அன்பாய் பேசுவார்கள், பச்சமாய் பேசுவார்கள், கரிசனையாய் பேசுவார்கள், அடுத்த நிமிடம் மாறும். ஆனால் கர்த்தர் மனிதனை போல் அல்ல. அதனால தான் வேதத்தில் சொல்லியிருக்கிறார், நான் மனுஷன் அல்ல, தேவன். தேவன் மனுஷனை போல நான் நடந்து கொள்ள மாட்டேன், மனுஷனை போல நான் பேச மாட்டேன், நடந்து கொள்ள மாட்டேன். மனுஷனை நான் இறுக்கி நசுக்கி அவனை நான் போட்டு மிதிக்க மாட்டேன். சாத்தானின் மனுஷர்களும் தான் மிதிப்பாங்களே தவிர கர்த்தர் மிதிக்கவே மாட்டார். மிதியுண்டு போவதற்கு காரணம் அவருடைய பிள்ளைகளுடைய கீழ்ப்படியாமைகள், நம்முடைய கீழ்ப்படியாமை, செவி கொடாமல் போகிற காரியங்கள், நம் மனதில் நினைத்தவைகள், எண்ணினவைகள் தேவனுடையது என்று எண்ணி போகிறவைகள் போனாலும் கூட கர்த்தர் பக்கமாய் திரும்புகிறவர்களை கர்த்தர் சீப்போ என்று சொல்வதே கிடையாது. நீ எனக்கு விரோதமாய் செய்தவள், எனக்கு துரோகம் செய்தவன், நீ இப்போ மட்டும் எதுக்கு என்கிட்ட வந்தேன்னு சொல்லி, இப்போவாது வந்தியன்னு சொல்லுகிறவர். இப்பயாவது வந்தியே, எத்தனை வருஷங்கள் ஆனாலும் போயிட்டு போது, நீ வந்தியே என்று சொல்லி வந்து சும்மானாலும் உட்கார வைக்கிறவர் அல்ல. கரைபட்டு போன வாழ்க்கையின் கரைகளை தம்முடைய மன்னிப்பினாலே மன்னித்து, அந்த இரத்தத்தினாலே நாமத்தினாலே அந்த கரைகளை எல்லாம் போக்கி அவர்களுக்கு புது வஸ்திரங்களை கொடுத்து, மோதிரங்களை கொடுத்து, பாதரட்சைகளை கொடுத்து அவர்களை வாழ வைக்கிறவர். பழைய நிலைமைகள் எல்லாம் ஒழிந்து எல்லாம் புதிதாயின என்று வெளிப்படுத்தின விசேஷம் இதில் 21ஆம் அதிகாரத்தில் நம்ம தொடர்ந்து வாசித்துட்டே வரோம். கர்த்தர் கண்ணீர் யாவையும் துடைப்பார், அலறுதல்களை எல்லாம் ஒழிந்து போயின, மரணத்துக்குரியவைகள் எல்லாம், மரணத்துக்குன்னா நடக்காது, ஒன்றுமே ஆகாது என்று சொல்லி நாம் தேவனை நோக்கி கூப்பிடலாம், கதறலாம்.
அழலாம், எல்லாம் பண்ணலாம், நமக்கு எல்லா உரிமையும் இருக்குது. நான் சொல்கிறபடி நீர் செய்து ஆகணும் என்று அவரை யாரும் கட்டளை போடவே முடியாது. அவர் போடுகிற கட்டளையை தான் மனிதர்கள் நிறைவேற்ற வேண்டுமே தவிர, நாம் தேவனை போய் கட்டாயப்படுத்தி தேவனை நம்முடைய கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும், நம்முடைய மன விருப்பங்களுக்கு கொண்டு வரணும், நாம் நியமிக்கிற ஒரு கால திட்டத்துக்குள்ள அவரை கொண்டு வரணும் என்று அவரை நாம் ஆளுகை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறது நாம் மரணத்திலே போய் விழுவதற்கு சமமாயிருக்கும். கர்த்தருடைய வேளையும் நேரத்தை கர்த்தரே அதை நீக்க மாட்டார். கர்த்தரே அவர் வச்சிருக்கிற நேரத்தையும் வேலையும் தம்முடைய பிள்ளைகளுக்கு நன்மை செய்யணும், விடுவிக்கணும், ரட்சிக்கணும், அவர்களை எல்லா பிரச்சனையிலிருந்து விடுவித்து கொண்டு வரணும், அவர்களுடையது அவர்களுக்குரியதை அவர்கள் வசமாய் வர வேண்டும் என்று அவர் நியமித்திருக்கிற காலத்தையும் நேரத்தை அவரே மாற்றிக்க மாட்டார். அவரே மாற்றிக்க மாட்டார். அவரை மாற்றும்படி எத்தனை பேர் சொன்னாலும் கேட்கவும் மாட்டார். கேட்கவும் மாட்டார். அவரைத்தான், அவர் வார்த்தையை தான் கேட்க வந்திருக்கிறோம். என்னை உள்பட அவர் வார்த்தையை தான் கேட்க வந்திருக்கிறோம். இன்றைக்கு வரைக்கும் அவர் வார்த்தை செல்லாமல் போகிறது மாதிரி தெரியும், ஆனால் அது செல்லும். அது அவர் வார்த்தை தீவிரமாக செல்லுகிறது என்று வேதத்தில் சொல்லப்படுது. அவர் வார்த்தை தீவிரமாய் செல்லுகிறது என்று. அப்போ கண்ணீரை துடைப்பேன்னு சொன்னார்னா நிச்சயமாக கண்ணீரை துடைப்பார். கண்ணீரை துடைப்பார். கண்ணீரை ஏகோபித்து தேவனை நோக்கி ஒருமிக்க கூப்பிடுகிறவர்கள் இதிலிருந்து நம் விடுவிக்கப்பட வேண்டுமானால் தேவனுடைய கரமே அதை செய்ய முடியுமே தவிர எந்த மனுஷ கரமும் நம்முடைய பிரச்சனைகளை தீர்க்கவே முடியாது, நம் பிரச்சனைகளை அழிக்கவே முடியாது. நம்மால் முடியாத யாவும் அவரால் முடியும், அவரால் ஆகும். எல்லாம் நமக்கு எல்லாம் எதிராக இருக்கிறத பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறார். அவர் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறார். அவர் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறார், கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறார். என்ன சாத்தான் ஏய் விடுற ஆவியில் நமக்குள்ளே வந்து பூந்துக்கக்கூடாது, அவ்வளோதான். நம்மக்கிட்ட தேவனுடைய வசனம் இருக்கிறது, தேவனுடைய வார்த்தை இருக்கிறது, தேவனுடைய ஆவி இருக்குன்னா சாத்தான் நமக்குள்ளே பூர முடியாது. நான் தேவனை நோக்கி கூப்பிடுறேன், அவர்களையும் மன்னியும், என்னையும் மன்னியும், அவர்களையும் மன்னியும், என்னையும் மன்னியும் ஆண்டவரை, இரக்கம் பாராட்டுங்க, எங்கள் கண்ணீருக்கு இறங்குங்க, எங்கள் கூப்பிடுதலுக்கு இறங்குங்க, எங்ககிட்ட நீதி இல்லை, எங்ககிட்ட நியாயம் இல்லை, நீர் இறங்கும் ஆண்டவரே என்று சொல்லும் பொழுது நிச்சயமாக இறங்க வேண்டிய நேரத்தில் இறங்கிடுவார். அவர் நீர் செய்கிறீரா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன செய்கிறேன் பார்க்குறேன் அப்படின்னு போய் அவரை சொல்லவே முடியாது. அவர் பிள்ளைகளுக்கு விரோதமாக வந்தாலும் அவருக்கு விரோதமாக வந்ததை தான் வேதம் சொல்லப்படுகிறது. அவருடைய பிள்ளைகளுக்கு, அவருடைய ஆவியை பெற்ற பிள்ளைகளுக்கு விரோதமாய் வருவதும் அவருக்கு விரோதமாக வருவது. கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார், உனக்காக நான் யுத்தம் பண்ணுவேன், உனக்காக யுத்தத்தை நான் நடப்பிப்பேன், உன்னை நான் அனாதியாக விட்டுட மாட்டேன், திக்கற்றவனாக நான் விட்டுட மாட்டேன். ஒரு நேரம் கர்த்தருடைய வார்த்தை கேட்கும்போது மனுஷர் சந்தோஷமாய் பேசுவார்கள், ஒரு நன்மை நடக்கும்போது சந்தோஷமாய் பேசுவார்கள், ஒரு அற்புதம் நடக்கும்போது சந்தோஷமாய் பேசுவார்கள், ஒரு சுகம் நடக்கும்போது அற்புதமாய் பேசுவார்கள், ஒரு காரியங்கள் மாறுதலாய் அமையும் போது, காரியங்கள் எல்லாம் செம்மையாகும் போது அதை சந்தோஷமாய் பேசுவார்கள், கொடுக்கப்பட்ட சொப்பனத்தின்படி நடக்கும்போது பேசுவார்கள். ஆனால் கர்த்தர் உண்மையாகவே என்னை நேசிக்கிறாளா என்று சொல்லி இடுக்கலின் பாதையிலே, நெருக்கத்தின் பாதையிலே கொண்டு போகும்போது தான் தெரியும் உண்மையான பக்தி எது, உண்மையான நேசம் எது, உண்மையான தேவ பணிந்து கொள்ளுதல் எது, உண்மையாய் தேவனை சேவிக்கிற எது என்று சொல்லி. கஷ்டங்களையும் துன்பங்களையும் எல்லா வகையிலும் ஆண்டவரே மனிதன் தவறு செய்து அனுபவிக்கிறான் உலகத்தில். தேவன் தவறும் பாவமும் அறியாதவர், பாவமே அறியாதவர், நமக்காக பாவம் பண்ணார். நமக்காக 1-2 அதெல்லாம் நமக்கு நல்லா தெரியும், ஆமான்னு சொல்லுவோம், தலையாட்டுவோம், எல்லாம் பண்ணுவோம். ஆனால் அவர் பட வேண்டிய அவசியமே கிடையாதே. செல்வம் அவர் எதுக்கு இந்த அவஸ்தைப்படணும்? அவர் அப்பா கிட்டே சொல்லியிருக்கலாம், பிதா கிட்ட, இந்த நீசனாகிய இந்த மனுஷனுங்களுக்கு நம்ம நல்ல நோக்கத்தில் உண்டாக்கணும், சிருஷ்டித்தோம், நமது சாயலின்படி, நமது ரூபத்தின்படி, நமது ஆவியை கொடுத்து எல்லாமே உண்டாக்கணும். அவ்வளவு ஒழுங்கின்மையும் விதமாக இருந்த பூமியை செம்மையாக்கி அருமையாக்கி ஏதேன் தோட்டத்தை உண்டாக்கி அழகாக வைத்து ஒரே ஒரு கட்டளை, சாப்பிட்ட நாளிலே சாவ, அவ்வளோதான். அது ஒன்று தான், மீதி அதை தவிர 1000 பழத்தில் ஒன்று சாப்பிடாத, 999 எல்லாம் சாப்பிடு, அது ஒன்று மட்டும் சாப்பிடாத என்று சொன்னதை கேட்காம எல்லாம் பண்ணி அந்த விளக்கு அணைஞ்சு போச்சு, எல்லாம் வெளிச்சம் போயிடுச்சு, இருள் வந்துட்டு இருளாகிய சாத்தான் உள்ள நுழைஞ்சிட்டான்.
உள்ளே நுழைஞ்சிட்டான், வஞ்சித்துட்டான், ஏமாற்றிட்டான், எல்லாம் கவுத்தி போட்டுட்டான். இப்படி கவுத்தி விட்டு எல்லா இதையும் செய்த அவன் தனக்குத்தானே மரணத்தை சம்பாதித்து கொண்ட சாபத்தை, தோல்வியும், நஷ்டத்தையும், நெத்திலே வேர்வை விட வேண்டி வந்து எவனே உழைத்து சம்பாதிக்க வேண்டிய நிலைக்கு தானே தள்ளப்பட்ட போன அந்த நிலைமையில் இருக்கிறவனுக்கு, அசிங்கப்படுத்தினவளுக்கு நான் ஏன் போகணுன்னு என்று சொல்லியிருக்கலாம். குமாரனாகிய இயேசு கிறிஸ்து தகப்பன் சொல்லியிருக்கலாம் பிதாவை பார்த்து. சொல்லவே இல்லை. இந்த நாற்று முடித்த மனிதர்கள் எப்பொழுதும் ஒரு நேரம் இருப்பார்கள், ஒரு நேரம் இருக்க மாட்டார்கள். மனிதன் என்று சொன்னால் பூமியில் இருக்கிற எல்லா மனிதர்களும் அதில் வந்துடுவாங்க, ஒருத்தர் பாக்கி இல்லாமல் வந்துடுவாங்க அவரை தவிர. அப்படி இருக்கும் பொழுது அவர் பிதாவின் சித்தத்துக்கு கீழ்ப்படிந்து தான் சிருஷ்டித்த மனிதர்கள் அழிந்து போயிடக்கூடாது, அந்த ஆத்துமாக்கள் சாத்தானோடு அவனுக்கு நியமிக்கப்பட்ட நாளிலே அவனோடு கூட அழிந்து போயிடக்கூடாது என்பதற்காக தம்முடைய உத்தம தேவகுமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பினார் என்று நமக்கு தெரியும். அந்த தேவகுமாரன் அவர் தான் மன்னிப்பின் அவதாரம். அவர் தான் மன்னிப்பு, இரக்கம், கிருபை, கருணை, காருண்யம் எல்லாமே நிறைஞ்ச ஒருவர், அன்பு நிறைஞ்ச சகலமும் நிறைந்தவர் பிதாவினுடைய வார்த்தையானவர் அவர் தான் இயேசு கிறிஸ்துவாய் நமக்கு வந்து இத்தனை பாடுகளை எல்லாம் அவமானங்களை கொஞ்சம் நெஞ்சல ஏதோ ஒரு 2 நிமிஷம் அவமானப்பட்டார், 2 நிமிஷம் ஒரு மாதிரியா யாரோ பேசுனாங்க கொண்டாங்க, அப்படி கிடையாது. அவர் வாங்காத பேச்சுக்கள் இல்லை, வாங்காத திட்டுகள் இல்லை, அவர் வாங்காத இது இல்லை. அவர் ஒரு வார்த்தை சொன்னால் மனுஷன் பவுடராகி போயிடுவான், ஆவியாகி போயிடுவான், மனுஷன் ஆவியாகி போயிடுவான். ஆனால் ரட்சிப்பின் பணியை சிலுவையில் வந்து நிறைவேற்றணும், ரத்தம் சிந்தி ஜீவனை தந்து நிறைவேற்றணும். அது இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியாது. அத்தனை அவமானங்களை எல்லாம் பாவம் அறியாத அவர், தவறு செய்யாத, தப்பு செய்யாத, அப்பழுக்கற்ற அவர் அதை சந்தித்தார், அதை ஏற்றுக்கொண்டார். அந்த அன்பு நம்மை எல்லா பிரச்சனையிலிருந்தும் தூக்கி எடுத்துக்கிட்டு வரும் என்று நம்பணும். அவரை நோக்கி கூப்பிடணும், அவரை நோக்கி தான் இரவும் பகலும் அவரை நோக்கி கதறணும். இன்னைக்கு அழுகிற அழுகைக்கு பதில் வரலைன்றது போல இருந்தாலும் அவர் ஏற்கனவே சொல்லியிருக்கிற நல்வார்த்தைகள், வாக்குத்தத்தங்கள் நிச்சயமாக செய்து முடிக்கும். புதிதான வார்த்தைகள் அவரிடத்துல வந்தாலும் அது புத்தம் புதிய வார்த்தை தான், ஆனால் ஏற்கனவே சொன்ன வார்த்தையோடு சம்பந்தப்பட்ட வார்த்தையாக இருக்கும், அவ்வளோதான். ஆமென். சம்பந்தப்பட்ட வார்த்தையாக இருக்கும். அவர் தான் சொன்னார், முந்தினவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, சகலமும் புதிதாயின என்று சொன்னால் வெளிச்சம் எந்த நேரமும் வரும் அவரிடத்துல இருந்து. ஆமென். வெளிச்சம் எந்த நேரமும் வரும். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு வெளிச்சம் வரும், நிச்சயமாக வரும். இந்த நம்பிக்கை தேவ பிள்ளைகளுடைய இருதயத்திலிருந்து புடுங்கி எடுக்கணும் தான் சாத்தான் வருவான் மனித ரூபத்தில் வந்து நம் தேவன் மேலே வைத்திருக்கிற, மனுஷன் மேலே இல்லை, தேவன் மேலே வைத்திருக்கிற நன்றாக கேட்கணும், மனுஷன் மேலே இல்லை, தேவன் மேலே வைத்திருக்கிற நம்பிக்கை, அவரவர் வைத்திருக்கிற நம்பிக்கை. அந்த நம்பிக்கையின் அளவு என்னன்னு இன்னொரு மனுஷனுக்கு தெரியாது, இன்னொரு ஊழியக்காரனுக்கு தெரியாது. யாருக்கு தெரியும்? நம்பிக்கை யார் பேரில் வச்சிருக்க? அப்போ அவங்களுக்கே நம்பிக்கை இல்லை தேவன் பேரில். நம்பிக்கை இல்லாததுனால தான் தேவன் எங்களுக்கு இப்படி, தேவன் எங்களுக்கு இப்படி, தேவன் எங்களுக்கு இப்படி, காரியங்கள் இப்படி என்று சொல்ல முடியுது. இல்லை, என் தேவன் ஏமாற்ற மாட்டார். மனுஷன் ஏமாற்றுவான், மனுஷன் நிச்சயமாக ஏமாற்றுவான். ஒரு நேரம் இல்லைன்னா ஒரு நேரம் ஏமாற்றுவான் மனுஷன், ஒரு நேரம் இல்லைன்னா ஒரு நேரம் பொய் சொல்லுவான். ஆனால் தேவன் பொய் சொல்லவும் மாட்டார், ஏமாற்றவும் மாட்டார், எனக்கு தெரியாதுன்னு சொல்லவும் மாட்டார், என்னால் முடியாதுன்னு சொல்லவும் மாட்டார். ஆமென். என்னால் முடியாதுன்னு சொல்ல மாட்டார். என்னால் முடியாது, எனக்கு தெரியாது, எப்போ சொன்னேன், நான் உனக்கு எப்போ சொன்னேன், நான் எப்போ எந்த வார்த்தை உனக்கு எப்போ சொன்னேன்னு நம்மளை போட்டு குழப்பி விட்டுற மாட்டார். நம்ம தான் குழப்பிக்கிட்டும் சொதப்பிக்கிட்டும் இருந்தால் அடுத்தவங்களும் சொதப்பிக்கிட்டு இருப்போம். வேதனையில் நொந்து கொள்வோம், புலம்புவோம். என்ன புலம்பலாக இருந்தாலும் கர்த்தர்கிட்ட புலம்பிட்டா நல்லது. அது தப்போ சப்போஸ் சரியோ சரியில்லையோ அது கர்த்தர் பார்த்துக்குவார், அது சரிப்படுத்திக்குவார். என்ன நம்ம உள்ளத்துலேருந்து கொட்டணுமோ அது யார்கிட்ட கொட்டிடணும்னு சொல்கிறாரு? கர்த்தர்கிட்ட கொட்டிடணுன்றார். கர்த்தர்கிட்ட கொட்டிடணும். கர்த்தர்கிட்ட கொட்டிட்டா பலனுண்டு, கிருபையாய் பலனுண்டு. எல்லாரும் அவரவர் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் கொட்டிக்கிட்டாலும் கூட யார்கிட்ட தான் கொண்டு போகணும்? கர்த்தர்கிட்ட தான் கொண்டு போகணும். மனுஷனிடத்தில் மன்னிப்பும் மீட்பும் விடுதலையும் கிடையாது. எந்த மனுஷனும்
தன்னை தான் விடுவித்து கொள்ளவும் முடியாது, மற்றவர்களை விடுவிக்கவும் முடியாது, மற்றவர்களை ரட்சிக்கவும் முடியாது. ஆமென். கர்த்தர் ஒருவரால் மட்டும்தான் முடியும். கர்த்தர் ஒருவரால் மட்டும்தான் முடியும். ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்து கொள்ளுவான். மனுஷன் சொல்லுவான், உனக்கு வராதுன்னு சொல்லுவான், உனக்கு வராதுன்னு சொல்லுவான். கர்த்தர் சொல்லுவார், வரும்னு சொல்வார். வரும் பாரு. கர்த்தர் தரமாட்டார், அதாவது தரமாட்டார்னு மனுஷன் சொல்லுவான். கர்த்தர் சொல்வார், நான் தருவேன்னு சொல்வார், தருவேன்னு சொல்வார். உனக்கு போனது தான் மனுஷன் சொல்வான். கர்த்தர் உனக்கு உண்டானது உனக்கு தான் சொல்வார், உனக்கு உண்டானது உனக்கு தான் சொல்வார். நீ இழந்தது தான் என்று மனுஷன் சொல்லுவான். அந்த மனுஷனுக்கு பின்னாக இருப்பது சாத்தான், பொய்யனாகிய சாத்தான். நீ இழந்ததான் என்று சொல்வார். வேதம் சொல்லுது, இழந்ததை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் உலகத்துக்கு வந்தார் என்று. ஆமென். உலகத்துக்கு வந்தார் என்று. அப்போ கர்த்தருடைய வேத வசனங்களை பொய்யாக்குகிற வார்த்தைகள் ஒரு நாளும் நிலைப்பது இல்லை. வெட்டி கிளிகளும் பச்சை குழுகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பட்சித்த வருஷத்தின் விளைவுகளை உங்களுக்கு நான் திரும்ப கொடுப்பேன் என்று சொன்னவர் அவர்தான். சொன்னவர் சொன்ன வார்த்தையில நிற்பார். அவர் நிற்பாருன்னா அவர் அதுக்குரிய நேரமும் வேலையும் குறித்து வச்சிருவார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவாகிய தகப்பன் இந்த உலகத்துக்கு பிறக்கிறதுக்கு அவர் தீர்மானித்த போதே எந்த காலத்தில் வரணும், சிலுவை மரணம் என்கிற ஒரு காலம் அந்த ராஜாக்கள் காலத்தில் இருக்கும், அந்த காலகட்டத்தில் வரணும். அந்த காலகட்டத்தில் ஒரு கன்னிகை ஒருத்திய கர்த்தர் தேர்ந்தெடுத்து வச்சிருந்தார். ஏராளமான கன்னிகைகள், பரிசுத்த கன்னிகைகள், தேவ பிள்ளைகள் அந்த பூமியில் ஸ்திரீகள் இருக்கத்தான் செய்தார்கள். ஆனால் கர்த்தர் குறித்து வச்ச கன்னிகை தான் கர்த்தருக்கு நான் அடிமை என்று சொல்லுவார்கள், வேற யாரும் சொல்ல மாட்டார்கள். அது மகா அவமானத்துக்குரியது. நான் ஏன் அவமானப்படணும், நான் ஏன் அவமானப்படணும், நான் ஏன் அவமானப்படணும்னு மனுஷர்கள் நாம் சொல்லுகிறோம். அவர்கள் மரியாள் அவர்கள், நான் ஏன் அவமானப்படணும், எனக்கு எதுக்கு பரிசுத்த ஆவியானவர் என் மேலே நிலையிடணுமா, புருஷனை அறியாதன்னா குழந்தை உண்டானன்னு சொல்லி ஊர் உலகம் எல்லாம் என்னை பார்த்து நகைக்கலை. கல்லெடுத்து அந்த காலத்தில் சட்டத்தின்படி கல்லெறிஞ்சு கொன்னுடுவாங்க. யாரும் உயிரோடு வைக்க மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது எவ்வளோ பெரிய கேவலமாக இருக்கும். யார் நம்புவா? யார்கிட்ட கதை விட்ற, யார்கிட்ட டூப் விட்ற, எங்கேருந்து வர, எவனோட இருந்துட்டு ஏதோ இருந்துட்டு உனக்கு நியமிக்கப்பட்டவனோட இல்லை, எங்கேயோ இருந்துட்டு ஏதோ ஒன்று தப்பு பண்ணிட்டு பாவத்தை பண்ணிட்டு நீ விபச்சாரம் பண்ணிட்டு இப்படி நீ சொல்கிறேன்னு சொல்லி எவ்வளவு பேசியிருப்பாங்க, எவ்வளவு சொல்லியிருப்பாங்க, பெத்தவங்க உள்பட. ஆனால் அது எல்லாம் தாங்கி நம்பிக்கையா நம்பி தாங்கி சகிக்கிற அந்த இது அவர்களது. அவர் தானே, அவங்க தானே, அது அந்த அம்மா அப்படி இல்லை. அது அவ்வளவு அவமானத்துக்குரியது. பார்க்குறவங்க பண்ணுறவங்க, அங்கே இருக்கிறவங்க பார்த்துட்டாங்க, அங்கே இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிச்சு, இங்கே இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னு அந்த காரியம் எப்படி போயிருக்கும் அந்த நியூஸு. அதுவும் 7ஆம் வயது, ரொம்ப குறைஞ்ச வயது. அவர்கள் வயதுக்கு வந்த காலமாக, அது வயதுக்கு சில காலங்களுக்குள்ளேயா என்பது கர்த்தருக்கு தான் தெரியும். ஆனால் ரொம்ப சிறிய காலத்துக்கு வயது தான். அவர்கள் எந்த விதத்திலும் கரைபடாது இருக்கிற ஒரு நேரம், வேலை. கர்த்தராகிய எல்லாமே தேவன் முன்குறிச்சி எழுதி வைத்தபடியே சிலுவையின் மரண பரியந்தமும் உயிர்த்தெழுதலின் பரியந்தமும் எழுதியிருக்கிறபடி இவைகள் நிறைவேறிற்று. அது மாதிரி நமக்கு எழுதியிருக்கிற, அவர் கரத்தில் எழுதியிருக்கிறபடி நிறைவேறும். நிச்சயமாக அது தீமையாக நிறைவேறாது. இன்னொருவருடைய விசுவாசத்தை இன்னொருவர் கெடுக்கவே கூடாது. தேவன் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கையும் விசுவாசத்தையும் தகர்க்கவே கூடாது. திடனாய் இருந்தாதான், உறுதியாய் கர்த்தருடைய நாமத்தில் இருந்தால்தான் ஜெயம் பெற முடியும். இல்லை என்றால் ஜெயம் பெற முடியாது. ஏராளமான வாக்குத்தத்தங்களை பெற்றிருந்தாலும் கூட கர்த்தரோடு கூட இசைந்து கர்த்தருடைய சித்தத்தில், அவர் திட்டத்தில் அறிஞ்சு, அவர் தெரிய பண்ணி நடத்துகிற வழியில்
கூட போகிறதுக்கு முன்னாடி நமக்கு முன்னாக இருப்பவர் சிலுவையில் எல்லாவற்றையும் செய்து முடித்து வெற்றி சிறந்தவர் தான் சொன்னார். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு, ஆனாலும் இல்லைன்னு அவர் எங்கேயுமே சொல்லலை. உலகத்தில் உங்களுக்கு என்ன உண்டு? உபத்திரவங்கள் உண்டு. தப்பு செய்யலைன்னா என் உபத்திரம் வரவே வராது அப்படின்னு நினைக்கிறாங்க. தப்பு செய்யலைனாலும் உபத்திரவங்கள் வரும், தவறு செய்யலைனாலும் உபத்திரவங்கள். தவறு செய்தால் இன்னும் அதிகமாக இருக்கும், அவ்வளோதான். மற்றபடி மனிதன் தவறுகிறவன், ஆனால் அதை சரி செய்து அவரிடத்தில் வருகிறவளை அவர் மன்னித்து சரி செய்து ஆளாக்கி விட்டுறாரு. கர்த்தருடைய நாமத்தினால உருவாக்கி விட்டுறாரு. அதனால தான் சொன்னார், விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை எடுப்பித்து கட்டுகிறவர். விழுந்து போச்சு கூடாரம், 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 விழுந்து போச்சு கூடாரம்னு அதை தான் சொல்லுவாங்க. விழுந்து போச்சு, விழுந்து போச்சு, விழுந்து போச்சு, விழுந்து போச்சு என்ன சொல்லிட்டு. இல்லை, கர்த்தர் சொல்லியிருக்கிறார், விழுந்து போன தாவீதின் கூடாரம். நாம் ஒவ்வொருவரும் தாவீதின் கூடாரம் தான். விழுந்து போன கூடாரத்தை எடுப்பித்து கட்டுவேன் என்று சொன்னவர் கட்டுவார். நம்மை மற்றவர்களுடைய வஞ்சகத்தில் இழுக்கிற காரியங்களில் போயிடக்கூடாது. ஒரு தடவை போயிட்டோம், இன்னொரு தடவை என்ன செய்திடக்கூடாது? போயிடக்கூடாது. அப்போ நம்ம வஞ்சிக்கிற காரியங்கள், தேவன் நமக்கு செய்ய மாட்டார் என்று சொல்லுகிற காரியங்கள் வேதத்துக்கு புறம்பானது. வேதத்துக்கு புறம்பானது. நான் நம்புறது தேவனை தான் நம்புகிறேன். கர்த்தருடைய தாசன் சொல்கிறார் ஒரு இடத்துல, 62ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தில் சொல்கிறார், என் ஆத்துமாவே தேவனை நோக்கி அமர்ந்துரு. அப்படின்னா உன் ஆத்மா நோக்கி வேறு விதத்துலலாம் வரும் மனுஷர்கள் வருவார்கள். அது உன் உறவாக இருக்கலாம், உறவு இல்லாமல் இருக்கலாம், அயலத்தராக இருக்கலாம், யார் வேணாலும் இருக்கலாம். உன் ஆத்துமாவுக்கு விரோதமாக வருவார்கள். நீ தேவன் மேலே வைத்திருக்கிற நம்பிக்கையிலிருந்து உன்னை திசை திருப்ப மட்டுமல்ல, வேரோட பிடுங்கி அழிய வேண்டும் என்று சொல்லி, அப்புறம் அழிக்கிற கூட்டத்தாரோடு கூட நீ கலந்துராத. என் ஆத்துமாவே தேவனை நோக்கி அமர்ந்துரு. நான் நம்புகிறது அவராலே வரும். என்ன வரணும்னு அவர்கிட்ட இருந்து எதிர்பார்க்கிறார்களோ அவர்கிட்ட இருந்து வரும். அவரவர் எத்தனையோ எதிர்பார்ப்பாங்க. கடன் பிரச்சனை மட்டும்தானே எதிர்பார்ப்பாங்க. கடன் பிரச்சனை, பண பிரச்சனைகள் முடிஞ்சிச்சுன்னா, அந்த உலகத்தினுடைய காரியங்களுக்குரிய சந்திக்கிற இப்போ பிரச்சனைகள் முடிஞ்சிருச்சுன்னா அதோட யாருமே உங்களுக்கு தொல்லை கொடுக்க மாட்டாங்களா? யாரும் உபத்திரம் கொடுக்க மாட்டாங்களா? யாரும் சமாதான குறைவான காரியங்களை பண்ண மாட்டாங்களா? சுகவீனமான காரியங்கள் வராமல் வரும். பகைக்கிற காரியங்கள் வராமலா போகும்? வரும். விரோதிக்கிற காரியங்கள் வராமலா போகும்? மதிக்காமல் நடந்து கொள்கிற காரியங்கள் வராமலா போகும்? விசாரிக்காமல் போகிற காரியங்கள் நடக்காமலா போகும்? வரும். ஆனால் வரும், அவரால் அழியும். வரும், அழியும். கடைசி மூச்சு வரைக்கும் வரும், அழியும். ஆமென். மனுஷன் நம்ம தாங்குவது கிடையாது, கர்த்தர் தான் தாங்குறார். நேற்றுக்கு வரைக்கும் எழும்ப முடியல, இன்னைக்கு எழும்ப முடிஞ்சுது. யாரால? அவரால். நேற்றுக்கு வரைக்கும் பேசவே முடியல, இன்னைக்கு பேச முடியுது அவரால். யோசிக்க முடியல, நேற்றுக்கு வரைக்கும் யோசிக்கவே முடியல, சிந்திக்கவே முடியல, ஆனால் அவரால் இன்னைக்கு அவருக்குள்ள சிந்திக்க முடியுது, யோசிக்க முடியுது. யாரால? அவரால். நான் நிற்கிறது யாரால? அவரால். மகா கேவலமான காரியங்கள் நிறைய நடக்குது, கேவலமான பேச்சுக்கள் அநேக வருது, ஆனாலும் அதை சகிக்கிறது யாரால? அவரால். நமக்கு முன்னாடி சகிச்சவர் அவர். அவர் பாவம் இல்லாதவர், நாம் பாவமானவர்கள். அவர் அப்பழுக்கற்றவர், நாம் கரை உள்ளவர்கள். நம்மைத்தான் தேடி வந்தார். நீ ரொம்ப நல்லவன் அதனால உன்னை தேடி வந்தேன்லாம் வரல எங்கேயுமே வேதத்தில். நீ ரொம்ப நல்லவ அதனால உன்னை தேடி வந்தேன் அப்படியெல்லாம் இல்லை. நீ நல்லவன் இல்லை, நீ நல்லவள் இல்லை, ஆனால் உன்னை தேடி வரேன். அதான் தேவனுடைய அன்பு. தேவனுடைய வார்த்தைகள் அதை ஒருவரும் ஒரு காலமும் அழிக்கவே முடியாது. அவர் கொடுத்த தரிசனங்களை அழிக்கவே முடியாது. அவர் கூட வச்சிருக்கிற நோக்கங்கள், சித்தங்களை அழிக்கிறவைகள் வந்து கொண்டே இருக்கும். அது யாரை வேணாலும் பயன்படுத்துவான், எவரை வேணாலும் பயன்படுத்துவான். எத்தனை பயன்படுத்தினாலும் தேவன் தான் ஜெயிப்பார். தேவனாலே தேவ பிள்ளைங்க ஜெயிப்பாங்க.
அவர்கள் அவருடைய நேரமும் வேலைக்குள்ள அவர் உள்ளே பிரவேசிக்கிற நேரத்தில் ஒன்றுமே ஏற்று நிற்க முடியாது. இதுதான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற சத்தியம். கர்த்தராகிய தேவன் வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரத்திலேருந்து சொல்லிட்டு தான் ஆதியாகமத்தின் புஸ்தகத்திலேருந்து பேசிட்டு வந்தார். ஒரு சப்ஜெக்ட்லேருந்து பேசிட்டு வந்தார். யாக்கோபின் குடும்பத்தில் பிறந்த யோசேப்பை குறித்து பேசிட்டு வந்தார். அவரை குறித்த ஒரு நோக்கத்தை வைத்தார். 17வது வயதில் அவரை கர்த்தர் என்ன செய்து கொண்டார்? அவர் முன்னே தெரிந்து கொண்டார். 17வது வயதில் அவரை வேறுபடுகிறார். பூமியில் எவ்வளோ பிள்ளைங்க பிறந்திருக்கிறாங்க. யாரையாவது ஒருத்தரை எடுத்துருப்பார், வேற யாரையாவது இல்லை. அது அவருடைய சாய்ஸ். அது அவருடைய சாய்ஸ். அது அவருடைய சாய்ஸ். அதை யாரும் என்ன செய்ய முடியாது, என்ன செய்ய முடியாது. அந்த சாய்ஸில் அவர் நல்ல ஒரு செல்வந்தருடைய குடும்பத்தில் பிறந்தவர் என்று தெரியும். அவங்க அப்பா உலகத்திலேயே மிகப்பெரிய பணக்காரர்களில் ஒரு பணக்காரர். ஏதோ எங்கேயோ ஒரு 2 தெருவில் இல்லை, இந்த உலகத்திலே மிகப்பெரிய பணம். அவருக்கு அவமானம், அவருக்கு கஷ்டம், அவருக்கு எதுக்கு வேதனை, அவர் வேணும்னா கேட்டிருப்பார் எல்லாத்தையும். எனக்கு வேணும், எங்கள் அப்பாவை விட்டு பிரிஞ்சு போகணும், உறவுகளை விட்டு பிரிஞ்சு போகணும்னா கேட்டிருப்பார் அவர். அதெல்லாம் எதுவுமே கேட்டிருக்க மாட்டார். கர்த்தர்கிட்ட எனக்கு ஒரு தரிசனம் கொடுங்க, எனக்கு சொப்பனம் கொடுங்க, அது கொடுங்கன்னா கேட்டிருப்பார். அதெல்லாம் எதுவுமே அவர் கேட்டிருக்க மாட்டார். என்னை இப்படி கொண்டு போங்க, என்னை அப்படி கொண்டு போங்க, என்னை இப்படி ஆளாக்குங்க, அப்படிலாம் எங்கேயுமே கிடையாது. அவருடைய முற்பாட்டனாகிய ஆபிரகாமுக்கு கூட கர்த்தர் 12ஆம் அதிகாரத்தில் தேவன் அவரை அழைக்கிறார். அவரை அழைக்கிறார். அவரோடு பேசுகிறார். அவர் எதுக்காக கடவுளை தேடினார்? உண்மையான தேவன் ஒருவர் உண்டு. வானத்தையும் பூமியையும் அண்ட சராசரங்களையும் இந்த சூரியனையும் சந்திரனையும் நட்சத்திரங்களையும் சிருஷ்டித்தவர் அவர்தான் தேவனாக இருக்கணும். இவைகளெல்லாம் சிருஷ்டித்தவர், இந்த பூமியிலே சிருஷ்டித்தவர் அவர் தேவனாக இருக்கணும். அவர் பார்க்குறவராக இருக்கணும், காது கொடுத்து கேட்குறவராக இருக்கணும், என் நிலைமையெல்லாம் புரிஞ்சவராக இருக்கணும், அறிஞ்சவராக இருக்கணும், என் தேவையே அவர் சந்திக்கிறவராக இருக்கணும், நான் கேட்குறத கொடுக்குறவராக இருக்கணும், என்னை சுமக்கிறவராக இருக்கணும், என் மனபாரங்களை சுமக்கிறவராக இருக்கணும், என் கவலையை நீக்கிறவராக இருக்கணும், என் கஷ்டத்தை நீக்கிறவராக இருக்கணும். நான் பார்க்கறது எல்லா இடத்திலுமே எல்லாமே மனிதன் குத்துக்கல் மாதிரி இருக்கிறத தான் நம்புகிறான். மரம் செடி கொடிகளை நம்புகிறான். மனிதன் அதை சுமக்கிறான். ஆனால் அதை தான் மனுஷனை சுமக்கணும். மனிதன் தேடி போகிறான், அங்கே இங்கன்னு தேடி போகிறான். ஆனால் மனுஷனை தேடி வர்றது தான் மெய்யான தெய்வம். என்னோட தெய்வம் என்று எத்தனை வருஷ காலமாய் தேடினாரோ. அவர் இந்த உலகத்தின் பாவ உலகத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருந்தார். விக்கிர ஆராதனைக்குள்ளே ஒரு நாள் வந்தது. அதுலேயும் 75வது வயதில், சின்ன வயசு, 75வது வயதில், சின்ன வயதில் என்ன சொல்லிட்டு, இன்றைய காலத்தில் கல்லறைக்கு போகிற வயசுன்னு சொல்லிடுவாங்க. கட்டை எதுக்கு இருக்குதுன்னு சொல்லிடுவாங்க. இந்த கட்டை இந்த வயசுலேயும் இது இந்த மாதிரிலாம் பண்ணுதுன்னு சொல்லுவாங்க, என்னென்னு சொல்லுவாங்க அதெல்லாம். ஆனால் 75வது வயதில் சந்திக்க போது அவருக்கு தேவை என்னது? ஒரு பிள்ளை தான். நமக்கு எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? இருக்கீங்களா? ஒரு பிள்ளை தான். அப்போ என்ன சொல்லியிருக்கணும்? நான் உனக்கு ஒரு பிள்ளையை கொடுப்பேன், உன் கண்ணீரை கண்டேன். அவரும் ஒரு பெரிய நோக்கம் வச்சுருந்தார் ஆபிரகாமில். ஒரு பெரிய அவருடைய இது சிருஷ்டித்தவர் அவருக்கு தான் எல்லா ரைட்ஸும் இருக்குது. எல்லாம் ஒரு டிசிஷன் முடிவு எடுக்கிறது எல்லாமே அவர் கையில் இருக்குது. அது அவருடையது. மனிதன் அவருடையவன். மனிதன் தனக்குரியவன் அல்ல, தேவனுக்குரியவன். பிசாசுக்குரியவன் கிடையாது. பிசாசின் மனிதர்களுக்கு உரியவன் கிடையாது. யாருடையவன்? கர்த்தருக்கு உரியவன். அப்போ கர்த்தர் பேசும்போது டைரெக்டாக உன்னை ஆசீர்வதிக்கிறேன், உனக்கு ஒரு ஆண்மகனை கொடுக்குறேன், அவனுக்கு ஈசாக்கு என்று பெயரிடுவாயாக என்று ஸ்ட்ரெயிட்டாகவே சொல்லியிருக்கலாம். இல்லை. ஆனால் அவர் ஏற்கனவே ஆசீர்வாதமாக தான் இருக்கிறார். உலக ஐஸ்வர்யத்தின்படி ஆசீர்வாதமாக தான் இருக்கிறார். அவருக்கு கர்ப்ப பிறப்பில் ஒரு பிள்ளை வேணும். அந்த அவ்வளோதான். அந்த வேணும். எனக்கு அது கொடுங்க, ஆடு மாடு கொடுங்க, கோழி கொடுங்க, எனக்கு அது கொடுங்க, ஒட்டகை கொடுங்கலாம் அவர் கேட்கவே இல்லை. அவர் எதுவுமே கேட்கல. அவர் உலகத்தின் ஐஸ்வர்யத்தை அவர் கேட்கவே இல்லை.
ஆனால் கர்த்தராகிய தேவனோ அவரை ஆசீர்வாதமாக சொல்கிறார். எல்லாமே இப்படி ஆசீர்வாதமாக இருப்ப, இப்படி ஆசீர்வாதமாக இருப்ப, வானத்து நட்சத்திரங்களை போலவும் ஆசீர்வாதங்கள் இருக்கும். அவர் ஒவ்வொரு முறையும் அவர் வருடங்கள் கடந்து செல்ல 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 கதறாரு, பிள்ளைக்காக கதறாரு. அப்போ அவர் இன்னும் சரியில்லை, அவருடைய சரியில்லை என்றதுக்காக அல்ல, அவருடைய நேரமும் வேலையும் வச்சிருந்தார். அவரை விசுவாசிகளின் தகப்பன் என்கிற அந்த உயர்ந்த இடத்துக்கு அவரை கொண்டு வைக்கணும். அவரை அதற்கு அவர் அவ்வளோ தூரம் வழி நடத்தினார். அவர் சொன்னபடியே ஆசீர்வதித்தார். அவர் வழித்தோன்றலில் தான் எல்லாரும் வந்தாங்க, ஒவ்வொருத்தராக வந்தாங்க. அதில் வந்தவர் தான் இவர், இந்த யோசேப்பு என்பவர். அவருடைய ஜென்ரேஷன் தான். பிறகு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உலக ரட்சகர் அதில் பின்னணித்தில் கர்த்தர் வச்சுருந்தார். அது நமக்கு தெரியும். ஏன் சொல்கிறாரு? அப்போ இவருக்கு ஒரு சொப்பனத்தை கொடுத்தாரு. 37ஆம் அதிகாரம், திரும்ப 37ஆம் ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். இதிலிருந்து 3ஆம் வசனம் வாசிங்க ஃபர்ஸ்ட். இஸ்ரவேலின் முதிர் வயதிலே யோசேப்பு தனக்கு பிறந்ததினால் இஸ்ரவேல் தன் குமாரர் எல்லாரிலும் அவனை அதிகமாய் நேசித்து அவனுக்கு பல வருணமான அங்கியை செய்வித்தான். 1 அடுத்து பாருங்க 5ஆம் வசனம். யோசேப்பு ஒரு சொப்பனம் கண்டு அதை தன் சகோதரருக்கு அறிவித்தான். அது நிமித்தம் அவனை இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். ஒரு சொப்பனம் கண்டு 5ஆம் வசனத்தை 6, 7. அவன் அவர்களை நோக்கி, நான் கண்ட சொப்பனத்தை கேளுங்கள். நாம் வயலில் அறுத்த அரிகளை கட்டி கொண்டிருந்தோம். அப்பொழுது என்னுடைய அரிக்கட்டு நிமிர்ந்திருந்தது. உங்கள் அரிக்கட்டுகள் என் அரிக்கட்டை சுற்றி வணங்கி நின்றது என்றான். சரி, இது எத்தனாவது வயதில்? எல்லாமே திருப்பி ஏன் சொல்கிறோன்னா, நம்ம நிச்சயமாக இந்த இடத்த விட்டு கடந்து போகும்போது கர்த்தர் பேசலை, பாஸ்டர் பேசினார் தான் சொல்லுவோம். கர்த்தர் பேசினதா இருந்தால் உள்ளத்தில் வேலை செய்யும். என்ன உள்பட யார்கிட்ட வேலை செய்யும்? உள்ளகிட்ட வேலை செய்யும். நம்ம கண்ணு முன்னாடி இருக்கிற காரியங்கள் ஒரு நாளிலே அவராலே சந்திக்கப்பட்டுடும். ஆனால் ஒரு நாளிலே அவரை நாம் சந்திக்க வேண்டியிருக்கும். அவர் நம் பிரச்சனைகளை சந்திச்சிருவார், நம்பினா சந்திப்பார், அவ்வளோதான். அவர் குறிச்சிருக்கிற நாளில் சந்திச்சிருவார். நாம் நியமிக்கிற நாள் எனக்கு தெரியாது, அவர் குறிச்சிருக்கிற நாளில் சந்திச்சிருவார். ஆனால் எல்லாரும் ஒரு நாள் அவரை சந்திக்க வேண்டியிருக்கும். அன்னைக்கு என்ன நிலைமைன்றது அன்னைக்கு தான் தெரியும். அன்னைக்கு யாரும் நமக்கு எல்லாம் நிற்க முடியாது. இவங்க ரொம்ப நல்லவங்கங்க, உங்களுக்கு கொஞ்சம் சொல்கிறோம் கொஞ்சம் உள்ளே விட்டுருங்கலாம் யாரும் சொல்ல முடியாது. இல்லை நானே என்னை விட்டுடுங்க, என்னை உள்ளே விட்டுடுங்க, காலில் விடுறேன், கையில் விடுறேன்னு அதெல்லாம் போகவே முடியாது. நம்முடைய ஒவ்வொரு வார்த்தைகளும் அது நன்மையா தீமையா என்பதை அவர் தீர்மானித்து வச்சிருப்பார். நீ நன்மையாக பேசிக்கிட்டு வந்தியானா அது உனக்கு நன்மையாக முடியும். ஏன்னா அவர் தான் சொல்லியிருக்கிறார், அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்க பலன் அவரோடு கூட வருதுன்னு. உன் வார்த்தையினாலே நீ நீதிமான் என்றும் உன் வார்த்தையினாலே நீ குற்றவாளி என்றும் தீர்க்கப்படுவாய் என்றார் கர்த்தர். மத்தேயுவில் எழுதி வச்சிருக்கிறார். நம்முடைய வார்த்தைகள் எங்கேயாவது தேவன் அனாவசியமாக யாரிடத்துலையாவது இந்த பூமியில் அவர் பேசுனது உண்டோ? பேசுனதே கிடையாது. நேரம் போல வேற வழியில் இவனை புடி அவளை புடின்னு அப்படியும் பேசுனது கிடையாது. நீனும் வெதர்த்தமாக சும்மா பேசுவோம், சும்மா போவோம், நேரம் போல் பேசுவோம் அப்படின்னு, போர் அடிக்குது அப்படின்னு யாருக்கிட்டையும் பேசுனதும் கிடையாது. மனுஷன் அல்ல அவர். ஆமென். அவர் தேவன். அப்போ அவைகள் வணங்கி சுற்றி நின்றது என்றான். முதல் சொப்பன் ஒருத்தர் யார்த்த சொல்கிறார். அப்போ 8ஆம் வசனம் வாசிங்க திரும்ப. 8ஆம் வசனம். அப்பொழுது அவன் சகோதரர் அவனை பார்த்து, நீ எங்கள் மேல் துரைத்தனம் பண்ணுவாயோ, நீ எங்களை ஆளப் போகிறாயோ என்று சொல்லி அவனை அவன் சொப்பனங்களின் நிமித்தம். அவர் சொன்னாரா நான் உங்களை ஆளப் போகிறேன்? அவர் சொன்னாரா? சொப்பனத்தை சொன்னார், சொல்லக்கூடாத இடத்துல சொல்லிட்டார். நம்மை போல சொல்லக்கூடாத இடத்துல சொல்லிட்டார், சொல்லக்கூடாத மனுஷர் இடத்துல
சொல்லிட்டார். காரியங்களை சொல்லி தொலைச்சிட்டார். பாருங்க, அது எவ்வளோ பெரிய விளைவுகளை, எவ்வளோ பெரிய காரியங்களை ஒருபுறம் அது கொண்டு வர போது என்பதை அவர் அறியாத வயது. தன்னுடைய சகோதரர்கள், தன்னுடையவர்கள், உடன் பிறந்தவர்கள் அவர்கள் எல்லாம் நல்லதாக எடுத்துக்குவார்கள், சந்தோஷமாக எடுத்துக்குவார்கள், பெருமையாக எடுத்துக்கொள்வார்கள், அதை எடுத்துக்கொள்வார்கள், நல்ல விதமாக எடுத்துக்கொள்வார்கள் என்று எண்ணிட்டார். அது எவ்வளோ பெரிய ஆபத்து என்பதும் அவருக்கு அப்போ தெரியாது. அப்போ ஆளுகிறாயோ, நீ எங்கள் மேல் துரத்தனம் பண்ணுவாய், எங்கள் மேல் அதிகாரம் பண்ணுவாயா, எங்களை ஆள போறியா என்று சொல்லிட்டாங்க. அதோட விடலை. திருப்பி அதே வசனம் திருப்பி அவன் வார்த்தைகளின் நிமித்தமும் இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். எதன் நிமித்தம் பகைத்தார்கள்? அந்த சொப்பனமும் அவனுடைய வார்த்தைகளின் நிமித்தமும் இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். அடுத்து 2வது இந்த சொப்பனத்துக்காக தான் அதை படிக்கிறோம். 9ஆம் வசனம். அவன் வேறொரு சொப்பனம் கண்டு தன் சகோதரரை நோக்கி நான் இன்னும் ஒரு சொப்பனத்தை கண்டேன், சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் என்னை வணங்கினது என்றான். இதெல்லாம் யார் கொடுத்தது? கர்த்தர் கொடுத்தது. யார் கொடுத்தது? கர்த்தர் அவருடைய இதில் வச்சிருக்கிறாரு, ஒரு பிளான் வச்சிருக்கிறார். ஒரு காரியத்தை இவரை கொண்டு தேவன் செய்ய வேண்டும் என்று தீர்மானித்தது அவர், திட்டமிட்டது அவர். இருக்கீங்களா? நம்புறோம் இருக்கிறீங்கன்னு. திட்டமிட்டது அவர், இவர் இல்லை, யாக்கோபு இல்லை. திட்டமிட்டது யாரு? தேவன். யோசேப்புடைய மெய்யான பரலோக தகப்பனானவர் தான் திட்டமிட்டார். யாக்கோப்புக்கும் தகப்பன், யோசேப்புக்கும் தகப்பன். அவர் தான் இந்த பிளானை வச்சிருக்கிறார். அவர் நீளமாக வச்சிருக்கிறார், அநேகம் வச்சிருக்கிறார். அதில் அவர் காமிச்ச ஸ்க்ரீனில் 2 வகையான சொப்பனத்தை காமிச்சிட்டார். இதனுடைய உருவாக்குதலுக்கு இது பில்டப் ஆகணும். எளிய முறையில் இது உள்ள வரத்துக்கான வாய்ப்புகள் ஒருவேளை இருந்திருக்கலாம். சொன்னது நிமித்தமும் காரியங்கள் வித்தியாசமாயிடுச்சு. எல்லாமே வித்தியாசமாயிடுச்சு. கர்த்தர் வேறொரு ரூட்டை கூட வச்சிருந்துருக்கலாம். வேறொரு ரூட்டை வச்சு அதில் கொண்டு போகணும் என்று வைத்திருக்கலாம். ஆனால் இங்கு எல்லாமே ஏடாகூடமாக மாறிவிட்டது. ஆனால் தேவன் கொடுத்தது தான். ஆனால் அது அவ்வளோ ஈஸியாக நிறைவேற போகிறது கிடையாது. ஆனால் நிறைவேற போகுது. அது நிறைவேற போகுது. இந்த மகன் அது எனக்கு வேண்டாம், எனக்கு இது வேணாம், என்னை விட்டுடுங்கன்னு ஓட மாட்டார் இந்த மகன் என்ற தேவனுக்கு நம்பிக்கை. அவர் வச்ச நம்பிக்கையை இவர் நிச்சயமாக நிறைவேற்றுவார் என்ற நம்பிக்கை. அப்போ தேவன் இவரை நடத்த ஆரம்பிக்கிறார். 2ஐயும் இது சொல்லிட்டாங்க, என்னெல்லாம் வணங்கும், என்னென்னலாம் நடக்கும் என்று. பிறகு 10ஆம் வசனத்தில் அவங்க அப்பா இதெல்லாம் வச்சுக்கிட்டாரு. 11ஆம் வசனம் இதெல்லாம் இவர் மனசில் வச்சுக்கிட்டார். டைம் வருகிறது, தேவன் நேரம் வருகிறது, வேர் பிரிக்கிற நேரம் வருகிறது. அது தெரியும், வேர் பிரித்தார், எல்லாம் கொண்டு போனாங்க. ஆனால் பாருங்க 11ஆம் வசனம் பாருங்க, 18ஆம் வசனம், அதே அதிகாரம் 37 18 19. அவர்கள் அவனை தூரத்திலே வர கண்டு அவன் தங்களுக்கு சமீபமாய் வருமுன்னே அவனை கொலை செய்யும்படி சதி யோசனை பண்ணி ஒருவரை ஒருவர் நோக்கி, இதோ சொப்பனக்காரன் வருகிறான், நாம் அவனை கொன்று இந்த குழிகள் ஒன்றிலே அவனை போட்டு ஒரு துஷ்ட மிருகம் அவனை பட்சித்தது என்று சொல்லுவோம், வாருங்கள், அவனுடைய சொப்பனங்கள் எப்படி முடியும் பார்ப்போம் என்றார்கள். இதில் பேசுகிறவங்க பலர் இருக்கலாம். ஆனால் இதில் 2 பேர் இருக்காங்க. ஒன்று மனுஷர், இன்னொன்று சாத்தான். சாத்தான் தான் இந்த ஆலோசனை கொடுக்குறான். என்னன்னு அவங்களுக்கு அவன் தூரத்தில் வர்றதை கண்டு அவனுக்கு கொலை செய்ய சொல்கிறது யார்? சாத்தான். அந்த கொலை செய்கிறது எப்படி செய்யணும் என்றதும் சொல்லித்தந்து அவனை குழியில் தள்ளு, அவனை கொன்று குழியில் தள்ளு, அவனை கொண்டு போடணுன்னா ஒன்று ஆயுதம், கல் ஏதாவது எடுத்து அவனை
மரமோ கட்டையோ ஏதோ வச்சு அவனை அடித்து, அவனை ஏதோ விதத்தில் அவனை அடித்து அவனை கொல்லணும் என்று, அவனை கொல்லணும் என்று. அவனை உலக தோற்றத்துக்கு முன்னே தெரிந்து கொண்டவர் கர்த்தர். இவரை தெரிந்து கொண்ட வாலிபனை தெரிந்து கொண்டவர் கர்த்தர். அவன் தகப்பனை தெரிந்து கொண்டவர், ஈசாக்கை தெரிந்து கொண்டவர், ஆபிரகாமை தெரிந்து கொண்டவர். அவரே சொல்கிறார், நம்மளை பார்த்து யாரும் ஒரு நாளும் சொல்லியிருக்க மாட்டார் நிச்சயமாக. ஆனால் அவங்கள பார்த்து சொன்னார், நான் ஆபிரகாமின் தேவனும் நான் ஈசாக்கின் தேவனும். யாக்கோப், இன்றைக்கி நம்ம சொல்லுவோமா நெஞ்ச தொட்டு, இன்றைக்கி என் தேவன் சொல்லுவார், நீ என் தேவன், அவரவர் பேரை வச்சுக்கோங்க, இந்த தேவன் இவளுடைய தேவன் இவனுடைய தேவன்னு சொல்லுவாரா? எனக்கு தெரிஞ்சு கிடையாது சந்தேகம். ஆனால் அவர் சொன்னார் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும். ஆபிரகாம் கூட ஒரு இடத்துல வழிவிட்டார், ஒரு இடத்துல கிராஸ் பண்ணிட்டார், ஒரு இடத்துல சத்துருவனுடைய ஆலோசனையை மனைவின் மூலமாக வாங்கி அதுக்கு ஒரு 13 வருஷம் தண்டனையை அனுபவித்தார் மனுஷனுடைய. ஆனாலும் அவர் தேவனுடையவர், அவர் தேவனுக்கு சிநேகிதன் எனப்பட்டவர். நீ இப்படி போயிட்டியே, நீ இப்படி இது பண்ணிட்டியேன்னு, இப்படி போயிட்டியே போ, இப்படி ஒரு கிராஸ் ட்ராக் எடுத்துட்டியே நீ போ அப்படின்னு சொல்லிட்டு துரத்தி விடலை. அவர் என்ன சித்தம் வைத்தாரோ அதை அவர் வாழ்க்கையில் நிறைவேற்றி முடித்தார். இன்னைக்கு பரலோகத்தில் உயர்ந்த இடத்துல அவர் வச்சிருக்கிறார், அவரோட பக்கத்திலே வச்சிருக்கிறார். கர்த்தர் பக்கத்திலே வச்சிருக்கிறார். அந்த தேவன்தான் இவரை தெரிந்து கொண்டவர். அப்போ தெரிந்து கொண்ட தேவன் கூட இருப்பாரா இருக்க மாட்டாரா? நம்ம சொல்லுவோம் எல்லாம் இருப்போம். நம்ம இந்த சூழ்நிலையில் அவர் இருக்கிறாரா இல்லையான்னு டவுட்டாக இருக்குது. எல்லாருக்கும் அவர் இருக்கிறாரா இல்லையான்னு. காரியங்கள் அப்படி, காரியங்கள் நல்லா இருந்தால் அவர் இருக்கிறாருன்னா தான். காரியங்கள் இல்லாத சூழ்நிலையை நம்புறது தான், அவர் இருக்கிறது நம்புறது தான் நம்பிக்கை. இருக்கீங்களா? அவனு பாருங்கள். அப்போ அவர் சொல்கிறாரு, என்ன சொல்கிறார், இவனை கொன்னுடு. சாத்தான் சொல்கிறான், இவனை கொன்னுடு, குடியில் தள்ளிடு, துஷ்ட மிருகம் பட்சித்ததுன்னு சொல்லு. 3 காரியம் சொல்லிட்டு பாருங்க. அவன் சொல்கிறத இவங்க எல்லாருமே, சாத்தான் சொல்கிறத எல்லாம் கேட்டு அதன்படி செய்திருவோம் என்று நினைக்கிறார்கள். இவர்கள் இப்படி எண்ணுவார்கள், செய்வார்கள், கொள்ளுவார்கள், பண்ணுவார்கள் என்று அவரோடு கூட இருக்கிற யோசேப்போடு இருக்கிற கர்த்தருக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். இதெல்லாம் தெரிஞ்ச பிறகு அவனை தப்பு வைக்கிறார். எப்படி ஐடியா போடுறாங்க, இவனை கொன்னுட்டா எப்படி தேவ தரிசனம் நிறைவேறும், தேவ சொப்பனம், தேவனுடைய காரியம், பிளண்டானா தேவனுடைய பரிசுத்த காரியம் எப்படி நிறைவேறும் பார்த்துருவோம். எப்படியும் இன்றைக்கும் தேவ பிள்ளைங்க வாழ்க்கையில், அநேகர் வாழ்க்கையில் இப்படி நடக்குது. எப்படி நடக்கும்னு பார்ப்போம். ஒன்று விட்டோம்னா எதுவுமே கிடைக்காம, எதுவுமே இல்லாமல், ஒன்றும் இல்லாமல், வறுமை, பஞ்சம் இல்லாமல், இயலாமல், முடியாமல், நோவு, மனித வார்த்தைகள், ஈட்டியை விட மோசமான முறையில் பாய்கிற வார்த்தைகள், ஈரலை பிளந்து தள்ளுகிற வார்த்தைகள், எல்லா வகை வருகிற காரி உமிழ்துகள், துப்புதல்கள், எல்லாம் விதத்துக்கு விதம் கொடுக்குற காரியங்கள் எல்லா வகையில் வந்தாலும், கொன்று போடும்படியாய் வந்தாலும், சாகும்படியாய் செத்து போய் என்று சொல்கிற விதத்தில் வந்தாலும், மரித்து போய் என்ற விதத்தில் வந்தாலும், மரணத்துக்கு ஏதுவான விதங்களில் எல்லாம் வந்தாலும் அத்தனையும் நொறுங்கி போகும்படியாய் வந்தாலும் கர்த்தர் இருக்கிறதுனால அது ஜீவன் அடைந்து, அது உயிரடைந்து, கர்த்தராலே அது பலனடையுது. கர்த்தராலே பலனடையுது. அது போச்சுன்னா எதுவுமே நிறைவேறாது என்பது சாத்தானுடைய மனுஷருடையது. ஒரு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை கிடைக்காம இருக்கிறதுக்கு அவர்களை கொன்றுவிட்டால் அவர்களே தங்களை கொன்று கொள்ள வேண்டும், அல்லது மற்றவர்கள் அவர்களை கொல்ல வேண்டும். கொல்லப்பட்டு சூழ்நிலைகளை பார்த்து தேவன் செய்ய மாட்டார், சொன்னபடி செய்ய மாட்டார், தேவன் நம்மை தப்புவிக்க மாட்டார், தேவன் நம்மை விடுவிக்க மாட்டார், தேவன் சொன்னதை நம் கரங்களிலே வாய்க்க பண்ண மாட்டார், நம்ம அவ்வளோதான் நினைத்து அதிலே மனமடிவாகி அதிலே இருந்து செத்து போக வேண்டும் என்று எண்ணங்களையும் நினைவுகளையும் கொண்டு வந்து அதற்குரிய மனுஷர்களை எழுப்பி வார்த்தைகளை எல்லாம் கொண்டு வந்து அமுக்குனாலும் கர்த்தர் தான் ஜெயிப்பார்.
கொடிய வறுமை இல்லாமல் அது நிமித்தமாக வருகிற சில முடிவுகள், சில காரியங்களை செய்யணும் என்று கேவலமான காரியங்கள், சில காரியங்கள் அதில் போய் பார்க்கும் பொழுது இந்த அளவுக்கு கீழ்த்தரமா, இந்த அளவுக்கு கீழ்த்தரமா, இந்த அளவுக்கு கீழ்த்தரமா என்று போகிற நிலைமை போனாலும் கர்த்தர் எழுப்பி கொண்டு வந்து நிறுத்தும் போதுதான் தெரியும் சர்வ வல்லமுள்ள தேவன் தான். சர்வ வல்லமுள்ள தேவன் தான். அவங்க அப்பா அவ்வளோ ஆசைப்பட்டு, அவ்வளோ பிரியப்பட்டு, இருக்கீங்களா? ஆசைப்பட்டு பலவண்ண அங்கியை போட்டு வச்சிருந்தார். அது அவனுங்களால ஜீரணிக்கவே முடியல. இவனுக்கு மட்டும் என்ன ஸ்பெஷல் ட்ரெஸ்ஸுன்னு, அதுக்கு தான் அந்த ட்ரெஸ்ஸை வாசிக்க வச்சது. அந்த ட்ரெஸ்ஸு கொஞ்ச நாள்லேயே என்ன ஆகி போச்சு? 23ஆம் வசனம் பாருங்க. யோசேப்பு தன் சகோதரனிடத்தில் சேர்ந்தபோது யோசேப்பு உடுத்தி கொண்டிருந்த பலவர்ண அங்கியை அவர்கள் கழற்றி, பார்த்தீங்க, பலவர்ண அங்கே என்ன செஞ்சிட்டாங்க? அவங்க அப்பா அவ்வளோ நேசித்தார். ஆனால் அங்கே என்ன நடக்குதுன்னு தெரியாது. ஏன்னா அவரும் மனுஷர் தான், தேவ மகன்தான், தேவதாசன் தான். ஆனால் தேவனோடு இடைபடுறவர் தான், தேவனோடு கூட ஐக்கியமாக இருக்கிறவர் தான். அங்கே என்ன நடக்குதுன்னு தெரியாது. அங்கே என்ன நடக்குதுன்னு இவருக்கு தெரியாதா, இவருக்கு தெரியாதா, இவருக்கு தெரியாதா, அங்கே தெரியாதா? அப்படி தெரிஞ்சுட்டு அவர் தேவன் ஆகிடுவார். அவருக்கு தெரியாது. யாருக்கு தான் தெரியும்? கர்த்தருக்கு தான் தெரியும். கர்த்தர் தான் அங்கே இருக்கிறார். அப்போ பலவரனை அங்கேயும் என்ன செஞ்சிட்டாங்க? அவருக்கு வச்சுருந்ததை பிடுங்க எடுத்துக்கிட்டாங்க. பிடுங்க யார் பிடுங்க வச்சது? அதை சாத்தான், பொறுக்க மாட்டாத சாத்தான். இவன் மூலியமா நிறைவேற்ற போறீரா? நான் என்ன செய்கிறேன் பாரு, அவங்க ஆளுகளையே நான் கிளப்பி கொண்டு வரேன் பாரு, அவங்க வீட்டாரையே கிளப்பி கொண்டு வரேன் பாரு, அவனை சேர்ந்தவங்களையெல்லாம் கிளப்பி கொண்டு வரோம் பாரு. எல்லாத்தையும் என்ன செய்திடுறேன்? பிடிங்கிடுறேன். எல்லாத்தையும் பிடிங்கிடுறேன். கூலியில் தள்ளிடுறேன். கூலி எப்படி இருக்கும்? மேடா உயரமாக இருக்கும். பொதுவாக குழின்னா அப்படி தான் இருக்கும். இருக்கீங்களா? குழின்னா என்னது? ஆழம். அப்போ அதில் போய் உள்ளே விடணும், அதில் போய் பள்ளத்தில் விடணும். இது வரைக்கும் சம அளவில் இருந்தார். இப்போ எதில் போய் விழ முடியும்? அவர் உழலை, அவரை பிடிச்சி தள்ளி விட்டுட்டாங்க. அதில் நேகருடைய வாழ்க்கையில் நாம் போய் குழியில் விழுந்துட்டோம். ஆனால் மன்னிக்கிற தேவன் இருக்கிறதுனால, அவர் நோக்கி கூப்பிட்டதுனால மன்னிச்சு குழியிலேருந்து தூக்கி விடுறாரு. ஆனால் இவர் தப்பு செய்யலை. அந்த சகோதரரிடத்துலையும் தன் தகப்பனிடத்துலையும் தன் குடும்பத்திலும் இவர் தவறு செய்யாதவர், தேவனுடைய பார்வையிலும் தவறு செய்யாதவர், தப்பிதம் செய்யாதவர். ஆனாலும் அவனை விட்டு விடக்கூடாது. இவன் மூலமாய் தேவன் செய்யணும் என்கிற காரியத்தை நான் அழிக்கிறதுக்கு இவனை அழிச்சே அவன். அப்போ அவனுக்கு உண்டானது எல்லாத்தையும் பிடுங்கிடுவேன். அவனுக்கு உண்டானது சகலத்தையும் பிடுங்கி அவனை வெறுமையாக்கிடுவேன். அவனுக்குள்ளே கொடுக்கப்பட்ட சொப்பனமும், அவனுக்குள்ளே தகப்பன் மூலமாய் விதைக்கப்பட்ட தேவனை குறித்த காரியங்களும், தங்கள் பிதாக்கள் மூலமாய் தேவன் செய்தவைகளை குறித்து கூறினவைகள் எல்லாம் அவனுக்குள்ள ஆழமாக நங்கூரமாய் யோசேப்புக்குள்ளே இருந்ததாக சொல்லப்படுகிறது. ஏன் அதை சொல்கிறாரு? நம்ம எல்லாருக்காகவும் தான் அதை என்ன செய்கிறாரு? சொல்கிறாரு. அப்போ உள்ளே இருந்த இவர் அங்கேயே பிடிங்கியாச்சு, இவருடைய எல்லாம் பண்ணியாச்சு, இவருடைய சொப்பனங்களை அழிப்பன்னு பார்த்தாங்க, இவரை வித்துட்டாங்க. இதெல்லாம் தெரியும். ஏன்னா நம்ம இன்னொரு பகுதிக்கு வந்துட்டோம், 44ஆம் அதிகாரத்துக்கிட்ட வந்துட்டோம், 45ஆவது அதிகாரத்தை வந்துட்டோம். ஏன் அதை ரிப்பீட்டாக திருப்பி கொண்டு வர்றாரு? மறந்துட்டோம். இவ்வளோ நாள் சொல்லப்பட்டதை திரும்பி எத்தனையோ முறை இந்த சப்ஜெக்டை எடுத்திருக்கிறார் ஆவியானவர். ஆனால் மறந்துட்டோம், திருப்பி மறந்துட்டோம். திருப்பி மறந்து திரும்ப அதே மனுஷர்களாய் திருப்பி நம்ம வருகிறதுனால தான் இதை கர்த்தர் நமக்கு மறுபடியும் இதை சொல்லுகிறார். அங்கே சொல்லியாச்சு. ஆனால் அடையிறதுக்கு, அதை அடைந்து கொள்வதற்கு காலங்கள் இருக்கு. அடைந்து கொள்வதற்கு என்ன இருக்கு? இவ்வளோ பெரிய காரியத்தை அடைவதற்கு ஒரு பெரிய காலகட்டங்கள் இருக்கிறது. அப்போ இவரை எல்லாம் கொண்டு போனாங்க. அங்கே போத்திபார் இதுக்கு கொண்டு போனாங்க. அங்கே எல்லாம் இவர் எல்லாம் இருந்தார், கொண்டார். தகப்பன் இடத்துல இவங்க எல்லாரும் இங்கே சொல்லிட்டாங்க, கொண்டுட்டாங்க. அப்பா இந்த மிருகம் அடிச்சு போச்சு, அது செத்துட்டான் அப்படின்னு அவர் உடனே அழுது கதறி எல்லாம் அழுது முடிச்சிட்டாரு. கர்த்தரோ யாக்கோப்புக்கு சொன்னாரா? சொல்லவே இல்லை. உன் மகன் உயிரோடு இருக்கிறான்னு சொன்னாரா? கடந்த முறை சொன்னாரான்னு சொல்லவே இல்லை.
அவருக்கு இருந்ததெல்லாம் உலகம் என்ன? அப்பா வீடு ஒன்று தான். அப்பாவும் அப்பா வீடு தான், அப்பா வீடு தான். இப்போ எதுவுமே இல்லை. ஆனால் நாட்கள் காலங்கள் கடந்தது. ஒவ்வொன்றாக ஒன்றுக்கு மேலே ஒன்று மோசம், எல்லாமே மோசம். கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருந்தது போத்திபார் வீட்டில். அங்கேயோ தொல்லை மேலே தொல்லை, வருட கணக்கில் 10 ஆண்டுகள் தொல்லைகள் தாங்க முடியல. ஆனாலும் கர்த்தரில் அவர் நிலை நின்று ஜெயித்தார், ஜெயம் கொண்டார். பிசாசு அதன் மூலமாய் கிரியை செய்த காரியங்கள். இதுக்கு இடையில் அவரை எவ்வளோ அவமானப்படுத்தியிருப்பாங்க. அவர் அடிமையாக விற்கப்பட்ட காலத்தில் எவ்வளவு அவமானம், எத்தனை பேர் மத்தியில் அவமானம். இவங்க பாதை சொல்லிட்டாங்க, அவங்க சொல்லிட்டாங்க, இவங்க பேசிட்டாங்க. இல்லை, அப்போ அவர் எப்படி நினச்சிருப்பார்? எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையின் ஸ்திதியில் வாழ்ந்தார்? பணம் என்றது அவருக்கு ஒரு மேட்ரே கிடையாது. யோசேப்புக்கு பணம் என்கிறது ஒரு மேட்ரே கிடையாது. ஏன்னா அப்பா செல்வந்தர், அதில் வாழ்ந்தவர், கஷ்ட நஷ்டம்லாம் தெரியாமல் வளர்ந்தவர். அதனால் சாத்தான் அதில் சோதிப்பதற்கான வாய்ப்புகள் கிடையாது. அது நடக்காது. ஆனால் இன்னொரு வகையில் கொண்டு வர வேண்டும் என்று எத்தனைத்தா, அதுலேயும் சாத்தான் என்ன செய்ய முடியல? ஜெயிக்க முடியல. அவனுக்குள் இருந்த தேவனுடைய தரிசனத்தை, தேவன் கொடுத்ததை அவனிடத்துலேருந்து எந்த ஒரு குடியும், எந்த விற்கப்பட்ட நிலைமையும், போத்திபார் வீட்டிலேருந்து துரத்தப்பட்ட அநீதியாய் அபாண்டமாய் பொய்ப்பொழி போட்டு அவனை சிறைச்சாலையில் தள்ளின நிலைமைகளும் ஒன்றும் தேவனை விட்டு அவனை பிரிக்கவே இல்லை. தன் குடும்பத்தாரை விட்டு பிரிந்த பிரிவுகளும் அவனை தேவனை விட்டு என்ன செய்யலை? பிரியல. சகோதரர்கள் செய்த துரோகங்களாலும் அவன் தேவனை விட்டு பிரியவே இல்லை. சில காரியங்கள், சில காலதாமதங்கள், சில இவைகள் எல்லாம் நம்மை தேவனை விட்டு பிரிக்கிறது. இங்கு அதை விட 10 மடங்கு நடக்குது இங்க. ஆனால் தேவனை விட்டு பிரியலை. ஆமென். தேவனை விட்டு பிரியலை. கடைசியில் பானபத்திரக்காரன் ஒருத்தன் வந்துடான், இன்னொருத்தன் வரான், 2 பேர் வரானுங்க. சுயம்பாகின்னு ஒருத்தன் சொப்பனங்களை சொல்கிறாரு, அதன்படி தேவனால் சம்பவிக்குது. போய் சொல்லுன்றான், மறந்துட்டான். 2 வருஷம் ஆச்சு. அது வரைக்கும் அவர் அது வரும் எதுவுமே இல்லை, எந்த வாய்ப்புமே இல்லை. ஆனால் தேவன் அவனோடு இருந்தார், அவன் தேவனோடு இருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. நாள் வந்தது, பார்வோனால் கர்த்தருடைய நேரம் வேளையும் வந்தது. பார்வோனால் அழைக்கப்படுகிறார், அவர் சன்னிதானத்தில் கொண்டு நிறுத்தப்படுகிறார். அங்கே அவனுக்கு பார்வோனுக்கு கர்த்தர் கொடுத்த சொப்பனத்தை பார்வோன் சொல்கிறாரு, அர்த்தத்தை தேவ ஆவியில் இவர் சொல்கிறாரு. இதெல்லாம் பார்த்தோம், இதெல்லாம் சொல்கிறாரு. சொல்லிட்டு அதுக்கு இப்படி செய்யணும். எகிப்தில் 7 வருஷம் செழிப்பு இருக்கும், மீதி 7 வருஷங்கள் பஞ்சம் இருக்கும் என்று சொல்லுகிறார். நகைப்பும் பரியாசமும் அந்த இடத்துல கண்டிப்பாக இருந்திருக்கக்கூடும். எகிப்தில் இருக்க முக்கியஸ்தர்கள் எல்லாம் காரி துப்பியிருப்பாங்க. இந்த பார்வோன் என்ன இப்படி நம்புறானே என்று சொல்லியிருப்பாங்க. அங்கே என்ன செய்தார்கள்? பலவரண வங்கியை என்ன செய்துட்டாங்க? ஒடுங்கிட்டாங்க. என் தவப்புன்னு எங்கள் வீட்டில் நீ இவ்வளோ பெரிய அடுத்த வாரிசே நீ தான், எங்கள் அப்பா எல்லாம் பீத்திக்கிட்டு இருக்கிறாரு, எங்கள் அப்பா உன்னை குறித்து இவ்வளோ சொல்லிகிட்டு இருக்கிறாரு. இப்போ நீ எங்கே இல்லை? நீ அட்ரஸே கிடையாது. எங்களுக்கு தெரியும் உன்னை நாங்கள் விற்றுட்டோன்னு. ஆனால் அப்பாவை பொறுத்த மட்டும் நீ என்னது? நீ செத்துப்புட்ட. நீ செத்துப்புட்ட. எங்களை பொறுத்த வரைக்கும் நீ என்ன ஆகிட்ட? உன்னை விற்றுட்டோம். நீ எங்கே இருக்கிறியோ விற்றுட்டோம். பிறகு அவன் இன்னொருத்தனுக்கு விற்று நீ எங்கே போயிட்டியோ? எந்த தேசத்தில் இருக்கிற? நாங்கள் விற்றது ஒரு இடத்துல, அவங்க உன்னை வேற அங்கெல்லாம் விற்று கொண்டு போயிட்டாங்களா? நீ என்ன இருக்கிறியா, இல்லை உயிரோடு இருக்கிறியா இல்லையா? எங்களுக்கு எதுவுமே தெரியாது. இருக்கீங்களா? இல்லை. விற்றுப்பிட்டாங்க, எல்லாம் விற்றுப்பிட்டாங்க. ஆனாலும் அங்கே சொல்லப்படுகிறது 7 வருஷம் சொல்லப்படுது. பார்வோன் அதுக்கு என்ன செய்கிறாரு? அவர் வாயிலிருந்து வார்த்தைகள் வருகிறது. அவனை இப்படியா சொல்கிறாரு. வாங்க இப்போ 41ஆம் அதிகாரம் 37 இருந்து 41. இந்த வார்த்தை பார்வோனுடைய பார்வைக்கும் அவன் ஊழியக்காரர் எல்லாருடைய பார்வைக்கும் நன்றாய் கண்டது. இந்த வார்த்தைனா தேவ ஆவியானவர் அவர் மூலமாய் இந்த சொப்பனத்துக்குரிய அர்த்தத்தை சொல்லி இப்படியாக செய்யணும் என்று தேவ வார்த்தை சொல்லப்பட்ட அந்த வார்த்தை யோசேப்புடைய சொந்த வார்த்தை அல்ல, தேவன் தந்த வார்த்தை. பார்வோனும் உன் ஊழியக்காரர்களுக்கு என்னவாய்ப்பட்டது? மிக நன்றாக பட்டது. இந்த பார்வோனும் அவனை சேர்ந்தவர்கள் யாரால ஆளப்பட்டு கொண்டிருந்தவர்கள்? சாத்தானாலே ஆளப்பட்டு கொண்டிருந்தவர்கள். முழுக்க பாவம் நிறைந்த ஒரு
மனுஷன் இருள் நிறைந்த ஒரு இது. ஆனால் தம்முடைய சித்தமும் நோக்கமும் நிறைவேறவும், தன்னுடைய மகனுக்கு கொடுத்த தரிசனம் நிறைவேறவும், அவனை விடுவிக்கவும், அவனை விடுவிக்கிற நாளிலே எல்லோருக்கும் மேலாக அவனை உயர்த்தவும் தேவன் பரிசுத்தர் அதுக்குள்ளே வந்தார். பார்வோனுக்குள்ளே வந்தார் பரிசுத்தர். அவன் பரிசுத்தம் கிடையாது, பரிசுத்தர் வந்தார். அவருடைய நேரமும் வேளையும் வந்தது, அவருடைய வெளிச்சம் வந்தது, உள்ளே வந்தது. ஆமென். உள்ளே வந்தது. பார்வோன் இப்போ தேவ வார்த்தையை தேவ சித்தத்துக்கு இடம் கொடுத்தபடினாலே அவனும் ஒரு ஊழியக்காரனாக மாறிட்டார். அவனும் தேவனுடைய ஒரு ஊழியக்காரனாக மாறிட்டார். ஏனென்று சொன்னால் தேவன் சொல்றதெல்லாம் அவர் சொல்றார். தேவன் அவன் வாயிலிருந்து யோசேப்புக்கு இந்த மாதிரிலாம் செய்யணும், இந்த மாதிரி செய்யணும், இந்த மாதிரி செய்யணும், இந்த மாதிரி செய்யணும், இந்த மாதிரி செய்யணும் என்று சொல்லி சொல்ற வார்த்தையெல்லாம் யார் சொல்றா? பார்வோன். தேவன் கொடுக்க சொல்றாரு. பாருங்க 38ஆம் வசனத்திலிருந்து. அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனைப் போல வேறொருவன் உண்டோ என்றான். பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி, தேவன் இவை எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறபடியால். அப்போ கூட சொல்றாரு பாருங்க அவரு. அதனால தான் சொன்னேன், அவனும் ஒரு ஊழியக்காரனை போல ஆயிட்டாரு. என்னன்னு? பார்வோன் யோசேப்பை நோக்கி, தேவன் இவைகள் எல்லாவற்றையும், நீ இவைகள் எல்லாவற்றையும் சொன்னபடியெல்லாம் சொல்லல அவரு. இருக்கீங்களா? அவரே சொல்றாரு. தலைமுறையா இதை வணங்குறவன், தன் தலையில வச்சிருக்கிறவன், தன் தலையில வச்சிருக்கிறவன், தன் கிரீடத்தில் வச்சிருக்கிறவன், தன்னுடைய நாட்டினுடைய தேச சின்னத்தில் வச்சிருக்கிறவன் இதுதான் அவனை ஆளுகை செய்து. ஆனால் தேவன் வந்த உடனே இது இல்லை. தேவன் வராத வரைக்கும் இது எல்லாரையும் கொத்தும். எல்லாம் மனுஷன் மூலியமா தேவ பிள்ளைகள் என்று சொல்லுகிறவர்களாக இருந்தாலும் சரி, இல்லை என்று சொல்லுகிறவர்களாக இருந்தாலும் இது கொத்தும். இது அவர்களிலிருந்து கொத்தும். அதுக்கு ஒன்று உண்டு, அடிக்கடி நீட்டம் வெளியாது. ஒன்று நீட்டம். என்ன நீட்டம்னு உங்களுக்கு நல்லா தெரியும். எதை வச்சு நீட்டோன்னு, அதை வச்சு அப்பப்போ நீட்டம். அதுக்குள்ளே என்ன விஷம் இருக்கா? விஷம் இல்லையா? விஷம் இருக்கு. அதை நீட்டுது. அதில் வார்த்தைகள் எப்படியா இருக்கு? விஷங்கள் நிறைந்ததாக இருக்கிறது. ஆனால் தேவன் உள்ள வந்த உடனே அது இல்லை. அப்படி பேசுறதாகவும் அப்படி கொத்துறதாகவும் அப்படி செயல்படுறதாகவும் இல்லை. அது அவர் வந்ததுனால அது வாயிலிருந்து வருது. தேவன் இவைகளெல்லாம் உனக்கு வெளிப்படுத்திருக்கிறபடியினால். பூமியில் எவனாலும் இது சொல்ல முடியல. என்னை சுற்றி இருக்கிற என் பிழப்பில் என் சம்பளம் வாங்கி என் இதில் உட்காந்து சாப்பிடுகிற மந்திரக்காரனும் சரி, யாராக இருந்தாலும் சரி, ஒருத்தனாலும் எதை செய்ய முடியல. இந்த அர்த்தத்தை சொல்ல முடியல. உன் தேவனுடைய ஆவினாலே இது சொல்ல முடிஞ்சது. அவர் கொடுத்தது, அதனால் சொல்ல முடிஞ்சது. அதனால் இவனை போல ஒரு விவேகமும் ஞானம் உள்ளவன் வேற ஒருவனும் இல்லை. இவன் அறிவு, இவன் சாமர்த்தியம், இவனுடைய இதெல்லாம், இவன் இந்த சொப்பனத்தை கண்டுபிடிச்சு இப்படின்னு சொல்லலை. தேவன் இருந்து சொல்லுகிறார். இது தேவன் செய்கிற செயல் என்று கண்டார். ஆமென். தேவன் செய்கிற செயல் என்று கண்டார். 30 பாருங்க, வாசிங்க. 40. நீ என் அரமனைக்கு அதிகாரியாயிருப்பாய், உன் வாக்கின்படியே என் ஜனங்கள் எல்லாரும் அடங்கி நடக்க கடவர்கள். இவரு ஒரு வீட்டில் தானே இருந்தார். போச்சுடோ. இவர் அவருடைய அப்பா வீட்டில் ஒரு நல்ல வீட்டில் தானே இருந்தார். ஆனால் அது அரண்மனையா? நல்ல வீடு, நல்ல ஒரு வீடு. என்ன வீடு? நல்ல வீடு. அது அவருக்கு நல்ல வீடு. அது அவ்வளோதான். யாருக்கு நல்ல வீடோ இல்லையா, அது அவருக்கு நல்ல வீடு. இன்றைக்கி என் வீடு வானம் பார்த்த மாதிரி இருக்கும், பூமியை பார்த்த மாதிரி இருக்குது. என் வீடு இதை பார்த்த மாதிரி இருக்குது, அதை மாதிரிலாம். ஆனால் கர்த்தர் மாத்துறதுனால வீடு எப்படி இருக்குன்னு அப்போ பார்த்துக்கணும். ஆமென். முதல்ல நாம தான் அவருடைய வீடு. அதுக்கப்புறம் நம்ம குடியிருக்கிற வீட்டை எப்படி மாத்துறாருன்னு அப்போ பார்க்கணும். அதுக்கு வெயிட் பண்ணாதான் பார்க்க முடியும். வெயிட் பண்ணாதான்
பார்க்க முடியும். வெயிட் பண்ணாட்டி பார்க்க முடியாது சொல்லிட்டு. இன்றைக்கி தான் திருமணம் நடந்தது, எப்போ உங்கள் பிரசவம்னு கேட்கக்கூடாது. இன்றைக்கி சாயங்காலம் தான் கல்யாணமே. ஆனால் எப்போங்க பிரசவம், பையனா பொண்ணான்னு கேட்டா சரி வராது. சரி, இன்றைக்கி சாயங்காலம் தான் கல்யாணம் ஆச்சு, அதனால் இந்த வருஷத்தில் கட்டாயம் ஆம்பளை பிள்ளையோ பொம்பளை பிள்ளையோ பிறந்துடும், அதுவும் கேரண்டி கிடையாது. கர்த்தர் கேரண்டி பண்ணியிருந்தால் அந்த கேரண்டி பீரியடில் எல்லாம் கரெக்டாக நடக்கும். ஆமேன். அதுக்கு ஒரு காலங்கள் இருக்குது. ஆமேன். அதெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது, எனக்கு அதெல்லாம் தெரியாது. இன்னைக்கு சாயங்காலம் கல்யாணம் ஆச்சு, நாளை காலையில் பேரனும் பேத்தியே இருக்கணும் கண்டிப்பாக அப்படின்னு சொன்னால் தொங்க தான் செய்யணும். நடக்கவே நடக்காது. ஆனால் கர்த்தர் செய்யணும்னு நினைத்திருக்கிறத யாரும் அழிக்கவே முடியாது. தேவன் தருவேன் என்று சொன்னதை யாரும் அழிக்கவே முடியாது. அது வரைந்தும் அதில் எத்தனை ஆட்டங்கள் ஆனாலும் அது தேவனுடையது அல்லன்னு அறிஞ்சுக்கணும். நாம் தேவனோடு கூட இருப்போமானால் நிச்சயமாய் தேவன் கை கொடுப்பார். இங்கே எல்லாம் சொல்கிறாங்க, எல்லாம் ஒன்றும் இல்லை, வாஷ் அவுட்டுன்னு சொல்கிறாங்க எல்லாமே. இப்போ அவர் ஒரு நல்ல ஒரு வீட்டில் தான் இருந்தார். அந்த வீட்டில் இருந்து அவரை அலைந்து திரிகிறவரை போல வெளியே வந்துட்டார். பாவம், அவரை கொண்டு வந்துட்டாங்க, அவரை குழியில் தள்ளினாங்க. அப்போ அந்த நேரம் குழி ஒரு வீடாக இருந்தது கொஞ்ச நேரத்துக்கு. அதுக்கப்புறம் அவர் நடந்தே கூட்டு போனாங்க எகிப்து தேசத்துக்கு அவரை. அங்கே எந்த இடமும் எந்த திசையோ அவ்வளோ தூரம் அந்த பிள்ளையாண்டா நடந்திருக்க மாட்டார். அவர் கையெல்லாம் கட்டியிருக்க மாட்டாங்க, அப்படிலாம் இருந்தது கிடையாது. துணிகள் உரியப்பட்ட நிலைமை, ஒரு கோவணம் தான் இருந்திருக்கும் அவருக்கு. எப்படி இருந்தவர், எனக்கு ஏன் இந்த அவமானம், எனக்கு ஏன் இந்த நிலை, நான் ஏன் இப்படி அவஸ்தைப்படணும், நான் எதுக்கு இப்படி இதாகணும் என்று சொல்லுகிறார்கள் அநேகர். அவர் சொல்லியிருக்கலாம் இல்லையா, நான் தேவனையே நம்பியிருந்தனே, என் அப்பா வார்த்தையை தட்டாமல் கீழ்ப்படிவனே, கீழ்ப்படுகிற மகனாகி எனக்கு ஏன் இந்த நிலை. அழுதுருக்கலாம் இல்லையா? அழுதுருப்பாரா? அழுதுருக்கலாம். ஆண்டவரே, ஆனாலும் நீர் இருக்கிறீர், அப்படி தான் சொல்லியிருப்பார். நீங்கள் இருக்கிறீங்க, என் அப்பாவுடைய தேவன், என் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோப்பின் தேவன் நீர் இருக்கிறீர் ஆண்டவரே. நீர் இருந்தால் எனக்கு ஏன் இந்த நிலைமை, எனக்கு ஏன் இந்த இழிவான வார்த்தைகள், இழிவான அவமானங்கள் என்று சொல்லுகிற காரியங்கள் என்று சொல்லி அவர் அழுது புலம்பி இருக்கலாம், அல்லது இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அவர் கர்த்தரை நம்பியிருந்தார். அப்போ நடந்த அந்த இடம், போத்திபார் வீட்டில் கொஞ்ச காலம் இருந்தார், சில வருடங்கள், பல வருடங்கள் இருந்தார். 10 வருடங்கள் இருந்திருப்பார் என்று நினைக்கிறேன், இருந்திருப்பார். அவனும் ஒரு நல்ல வசதியான வீட்டில் இருந்தான். இவருக்குன்னு ஒதுக்கப்பட்ட ஒரு இடத்துல தான் இருந்திருப்பார். இவருக்குன்னு ஒரு இடம் ஒன்று ஒதுக்கியிருப்பாங்க. அந்த உடனே ஒதுக்கி இருக்க மாட்டாங்க, அது எல்லாரும் போய் தரையில் படுத்திருக்கிற ஒரு இடம். அது தரையில் படுத்திருக்கிற இடம் யோசித்திருக்கோமா? அதை தரையில் தான் படுத்திருப்பார். பனியிலையோ குளிர்லையோ வெயிலையோ கொசுக்கடியிலையோ பூச்சிக்கடியிலையோ எப்படியெல்லாம் இருந்திருப்பார். அத்தனை உபத்திரவங்கள் வேதனைகள் எல்லாம் கண்ணீரெல்லாம் சகிச்சுக்கிட்டே இருந்தார். இந்த நிலைமையெல்லாம் யார் மாற்ற போகிறாரு? கர்த்தர் ஒரு நாள் மாற்றுவார். உடனடியாக மாற்றிருந்தா தேவ சித்தம் நிறைவேறாது. அவரை கொண்டு போய் அவரை வச்சு செய்யணும் என்கிற தேவனுடைய நோக்கம் நிறைவேறாது. இறங்கிட்டார்னா நிறைவேறாது. இது எல்லாம் போனார். கடைசியில் அதுவும் இல்லை, எங்கே தான் வீடாகி போச்சு? கட்சியில் சிறைச்சாலை தான் வீடாக இருந்தது. அதுக்கு பிறகு இப்போ எங்கே வந்திருக்கிறாரு? அரண்மனைக்கு. இப்போ அவர் சொல்கிறாரு, நீ என் அரண்மனைக்கு என்னவா இருப்பாய்? அதிகாரியாய். எனக்கு அடுத்தது நீ தான், அதாவது பார்வோனாகிய எனக்கு அடுத்தது நீ தான். இந்த தேசம் முழுசும் எல்லாமே என்ன செய்கிறேன்? உன் கையில் கொடுக்குறேன். ஒன்றுன்னா சொல்கிறார். இந்த அரண்மனை பிறகால இவருக்குன்னு ஒரு அரண்மனை கொடுத்தாரா இல்லையா? யோசேப்புக்குன்னு ஒரு அரண்மனை கொடுக்கல, தேவன் கொடுத்தாரே. அது எத்தனை அறைகள் கொண்டதாக இருக்கும், எத்தனை விஸ்தாரங்கள் கொண்டதாக இருக்கும். உலகத்தின்படியே உலக பார்வையில் அது எத்தனை மேன்மை உள்ளதாக இருந்திருக்க கூடும். ஆனால் அதை தனக்கு மேன்மையாகவும் தனக்கு பெரிதாகவும் நினைக்காம, அரண்மனை வாசம் நிரந்தரம் கிடையாது என்பதை அறிந்தவராய் இருந்தார். அரண்மனை வீடுகள், அரண்மனையிலே பெரிய அரண்மனையாகிய விஸ்தாரமான வீட்டில் மேலேருந்து வானத்திலிருந்து வீட்டுக்குள்ளே பார்க்கவே முடியாது. ஏன்னா வீடு அந்த அளவுக்கு இருக்கும்.
சில சொல்கிறோம் இங்கேருந்து பார்த்தா வானம் தெரியுது எங்கள் வீட்டில் இருந்துன்றோம். ஆனால் அங்கேருந்து பார்த்தா வானம் தெரியாது, இங்கேருந்து வானம் வீடு தெரியாது, வீட்டுக்குள்ளே இருக்கிறது தெரியாது. அப்படிப்பட்ட வீட்டிலேயே அவர் வாசமாக இருந்தாலும் அது நிரந்தரம் அல்ல. பரலோக அப்பா வீடு தான் நிரந்தரமானது, அப்பாவுடைய வீடு தான் நிரந்தரமானது என்பதை உள்ளத்தில் வைத்திருந்தார். அவருக்கு இப்போ ஒன்றா சொல்கிறார் பாருங்க, வாசிங்க 40ஆம் வசனம். நீ என் அரமனைக்கு அதிகாரியாயிருப்பாய், உன் வாக்கின்படியே என் ஜனங்கள் எல்லாரும் அடங்கி நடக்க கடவர்கள். சிங்காசனத்தில் மாத்திரம், இரண்டாவது வார்த்தை, உன் வாக்கின்படி என் ஜனங்கள் எல்லாரும் என்னவா இருப்பார்கள். யோசிப்பு கேட்டாரா? அதை இதை அவர் கேட்டாரா? இதெல்லாம் அவர் ஜெபம் பண்ணியிருப்பாரா? எனக்கு இப்படி செய்யுங்க ஆண்டவரே, என்னை கொண்டு போய் பார்வோன் முன்னாடி நிறுத்துங்க ஆண்டவரே, உங்கள் மகன் உங்கள் ஆவியை பெற்றவன், உங்கள் ஞானம் பெற்றவன், உங்கள் இடத்துல இந்த விவேகம் பெற்றவன், உங்கள்கிட்ட கிருபையை அளவில்லாமல் பெற்றவன், இதெல்லாம் வெளிப்படுத்துங்க ஆண்டவரேன்னு கேட்டாரா? இல்லை. இந்த வார்த்தையெல்லாம் பார்வோன் வாயிலிருந்து சொல்ல வைங்க ஆண்டவரேன்னு அவர் எங்கேயாவது இருந்தாரா? இல்லை. தேவன் தீர்மானித்தது, தேவன் செய்ய வேண்டும் என்கிற நேரத்திலே தீர்மானித்து வைத்தது. ஒவ்வொன்றா வருது உன் வாக்கின்படி. இதுக்கு முன்னாடி இவர் சொல்கிற வார்த்தையை யாரும் கேட்டு நடக்கிறது கஷ்டம். போத்திபார் வீட்டில் தன் மகனை போல சேவித்ததுனால தன் மனைவியை தவிர்த்து தனக்கு உண்டானது எல்லாவற்றையும் என்னன்னு கூட கேட்கறதில்ல. அத்தனையும் யார்கிட்ட கொடுத்துட்டாரு? யோசேப்பின் இடத்துல கொடுத்துட்டாரு. உடனே இல்லை, அவர் அடிமையாக விற்கப்பட்ட உடனே அல்ல, அதுக்கு சில வருஷங்கள் அவர் தேவன் அவனோடு கூட இருக்கிறத பார்த்து ஆசீர்வதிக்கிறத பார்த்து அந்த பொறுப்பை கொடுத்துட்டார். அப்போ இவர் சொல்கிற வார்த்தையின்படி தான் அங்குள்ள வேலைக்காரர்களாக நடக்கணும். சிறைச்சாலைக்கு வர்றாரு. அந்த சிறைச்சாலையில் இருக்கிறவங்க கண்களில் கர்த்தர் தயவு கொடுக்குறாரு. இருக்கீங்களா? தயவு கொடுக்குறாரு. அவர் வசமாக யோசேப்பின் வசமாக கையில் கொடுத்த பொறுப்பை குறித்து அவர் எதுவுமே கேட்டுக்கிறதில்ல. எல்லாமே நீயே பார்த்துக்கப்பா அப்படின்னு சொல்கிறாரு. அப்போனா அவர் சொல்கிற அந்த வார்த்தையின்படி அந்த சிறைச்சாலையில் காரியங்கள் சிலது நடக்குது. ஆனால் அது எல்லாவற்றையும் தூக்கி நிறுத்துகிற மாதிரி எகிப்து தேசத்தினுடைய மொத்த கோடிக்கணக்கான அத்தனை ஜனங்களும் யார் வார்த்தையை தான் கேட்கணும்? அங்கே எதையாவது சொன்னாரா? பார்வோனாகி என் வார்த்தையும் கேட்டுக்கணும் இருக்கணும், உன் வார்த்தையும் கேட்டுக்கணும், ரெண்டையும் சேர்த்து சொல்லலை. அவர் உனக்கு மேலே இருப்பேன்னு சொல்லிட்டாரு. ஆனால் உன் வார்த்தையின்படி அடங்கி நடக்க கடவர்கள். என்ன நடக்க கடவர்கள்? நாங்கள் எதுக்கு அடிமையாக வந்த அந்த எபிரேயன் அவன் எங்கள் எல்லாருக்கும் அதிகாரியாக ஆக்கி விட்டுட்டீங்களே, பார்வோன் ஆக்கி விட்டுட்டு அவன் சொல்கிற வார்த்தையெல்லாம் நாங்கள் கேட்கணுமா? அவன் சொல்கிற இதெல்லாம் நாங்கள் செய்யணுமா? அவன் கொடுக்குற கட்டளைக்கெல்லாம் நாங்கள் வேலை செய்யணுமா, கொள்ளணுமான்னு ஒருத்தரும் பேசக்கூடாது. பேசுவாங்கன்னு தெரிஞ்சதுனால தான் சொல்லியிருக்கிறார். எல்லாரும் என்ன செய்யணும்? அவன் முன்னாடி நாங்கள் முட்டி போடணுமா? அவனை முட்டி போட்டு வணங்கணுமா? அவன் முன்னாடி நாங்கள் எல்லாம் நின்று இருக்கணுமா? எல்லோரும் நின்று இருக்கணுமா? எல்லாரும் வரும்போது எல்லாரும் படப்படன்னு எல்லாம் எழுந்து நிற்கணுமா? கிட்ட முட்டி போடணுமா? நாங்கள் செய்யணுமான்னு எத்தனை கேள்விகள் கேட்பாங்களே. எங்கெல்லாம் ஒருத்தரும் எதையும் என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது. இதெல்லாம் பரலோக தகப்பம் கொடுக்குற ஆசீர்வாதமும் கனமும். ஆமென். எத்தனை அவமானங்கள் பாடுகள் வழியாய் சகித்து உண்மையாக இருந்ததற்கு கர்த்தர் செய்த காரியங்கள். ஆமென். இதெல்லாம் சகிக்க மாட்டேன், இதெல்லாம் நான் பண்ண மாட்டேன், இதெல்லாம் தாங்கிக்க மாட்டேன், கர்த்தருடைய நேரத்துக்கு நான் காத்திருக்க மாட்டேன், கர்த்தருடைய வேலைக்கெல்லாம் காத்திருக்க மாட்டேன், நான் பண்ண மாட்டேன், இது பண்ண மாட்டேன், அப்படி இப்படின்னு போனால் உன்னதமான வகையில் தேவன் வைத்திருக்கிறத எல்லாம் இழந்துருவோம். எதை வரைக்கும் நம்ம பெற்றுக்கொள்ளணுமோ அதை வரைக்கும் பெற்றுட்டு மற்றதெல்லாம் இழந்துருவோம். தேவனை இழக்காமல் இருந்தால் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வோம். தேவ வார்த்தையை இழந்து விட்டோமானால் தேவனை இழந்து விட்டோம். இவர் தேவனை இழக்கவில்லை, பெற்றுக்கொண்டார். இவர் நினைச்சு பார்க்க முடியாததை பெற்றுக்கொண்டார். அடங்கி நடக்க கடவர்கள் என்றார். மூன்றாவது, பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி சிங்காசனத்தில் மாத்திரம் உன்னிலும் நான் பெரியவனாய் இருப்பேன் என்றார். சரி, அப்போ சிங்காசனத்தில் அவர் பெரியவர், எல்லாத்துக்கும் பெரியவர் கர்த்தர். ஆனால் இந்த எகிப்து தேசத்தில் பார்வோன்னு பெரியவர். ரெண்டாவது யார் பெரிய ஆள்? யோசேப். அப்படி சொல்கிறாரு, பெரியவனாய் இருப்பான் சொல்கிறார். இருப்பான்னு நான் இருப்பேன், அடுத்தது இவன் அண்ணன்.
41. பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, பார், எகிப்து தேசம் முழுமைக்கும் உன்னை அதிகாரியாக்கினேன் என்று சொல்லி பார்வோன் தன் கையில் போட்டிருந்த இப்போ வரங்க இருங்க ஒரு நிமிஷம். 37ஆம் அதிகாரம் 7, 8, 6லேருந்து 6, 7, 8. அவன் அவர்களை நோக்கி, நான் கண்ட சொப்பனத்தை கேளுங்கள். எத்தனாவது வயதில் இருக்கீங்களா? 17ஆவது வயதில் கொடுத்த சொப்பனம், ஃபஸ்ட்டு சொப்பனம். என்ன சொப்பனம்? ஃபஸ்ட்டு சொப்பனம் 17ஆவது வயதில் கொடுத்த சொப்பனம். நல்லா கேட்டுக்கங்க, 17ஆவது வயதில் முதல்ல கொடுத்த சொப்பனம். 7ஆம் வசனம். நாம் வயலில் அறுத்த அரிகளை கட்டி கொண்டிருந்தோம். அப்பொழுது என்னுடைய அரிக்கட்டு நிமிர்ந்திருந்தது. உங்கள் அரிக்கட்டுகள் என் அரிக்கட்டை சுற்றி வணங்கி நின்றது என்றான். அப்பொழுது அவன் சகோதரர் அவனை பார்த்து, நீ எங்கள் மேல் துரைத்தனம் பண்ணுவாயோ, நீ எங்களை ஆளப் போகிறாயோ என்று சொல்லி அவனை அவன் சொப்பனங்களின் நிமித்தமும் அவன் வார்த்தைகளின் நிமித்தமும் இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். பாருங்க, இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். சுற்றி வணங்கி நிற்கிறதையும் அவங்க சொல்கிறாங்க, நீ என்னை துரத்தனம் பண்ணுவாயோ, எங்களை ஆளுவாயோ என்று. இப்போ பார்வோன் மூலமாய் தேவன் கொடுத்துருக்கிற கட்டளை என்ன மாதிரியான கட்டளை? எகிப்து தேசத்தில் இருக்கிற ஒருத்தனும் என்ன செய்யக்கூடாது? உனக்கு விரோதமாய், நீ சொல்லுகிறதுக்கு விரோதமாய் பேசவும் கூடாது, நடக்கவும் கூடாது, நாக்கை நீட்டவும் கூடாது, வாயை திறக்கவும் கூடாது அப்படிங்கிறார். இவங்க சொன்னது, நீ எங்களை ஆளப் போகிறாயோ, எங்களை துரத்தனம் பண்ண போகிறாயோ என்று. இவங்க எத்தனை பேர்? இவங்க 10 பேர். இவங்க பென்யமீனை தவிர்த்து விட்டால் இவங்க 10 பேர் தான். ஆனால் கோடிக்கணக்கான அத்தனை பேருக்கும் இப்படி ஒரு கட்டளை கொடுக்குறாரு. இவ்வளோ வருஷமாய் அழுது பாடுகளை சகித்து எல்லா விதத்திலும் பாவத்துக்கு உட்படாதபடி சகலத்திலையும் கர்த்தராலே காக்கப்பட்டு எல்லா விதத்திலும் இருந்து கர்த்தருடைய வேலை நேரத்துக்கு கரெக்டான அவருடைய வேலை வருகிற வரைக்கும் காத்திருந்த ஒரு மனுஷனை தேவ மனுஷனாக்கினார் கர்த்தர். தேவ மனுஷனும் புருஷனுமாக்கி தேவனுக்கு பிரியமாக இருந்தவனை கர்த்தர் அவனுடைய வார்த்தை நிமித்தமாக பகைத்தவர்களுக்கு இப்போ அவன் சொல்கிற வார்த்தை எல்லாம் கோடிக்கணக்கான பேர்கள் கேட்கணும். பிறகால வறுமையின் நிமித்தமாய் வருகிறார்களே, பஞ்சத்தின் காலத்திலே வருகிறார்களே, பல தேசங்களிலிருந்து வருகிறார்களே, அவர்களும் யார் வார்த்தையை தான் கேட்கணும்? யார் கையில் தான் வாங்கணும்? பார்வோன் சொல்றாரு, நீ எங்ககிட்டயே வந்து கேட்குற, யார்கிட்ட போ? அங்கே போய் கேளு, இங்கேயா வந்து கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு. இவர்களுடைய இது என்ன? சாத்தான் பேச்சை கேட்டு இவர்கள் இது அவனுக்கு நிறைவேறக்கூடாது, நிறைவேறணும்னு இருக்கிறவனை அழிச்சிட்டா எப்படி நிறைவேறும் அதை பார்க்கலாம் என்று. ஆனால் அழிக்காதபடி காக்கிறவர் அதை நிறைவேற்றினார். அழியாதவர் அழிக்க வருகிறவனை அழித்து, மரணத்தை அழித்தவர் மரணம் கொண்டு வருகிறவனையும் கொண்டு வருகிறவளுடைய கிரியைகளையும் கர்த்தர் அழித்து கர்த்தர் இந்த பாக்கியத்தை செய்தார். ஒரு அருமையான ஒரு வீட்டில் வாசத்தலத்தில் அவரை கொண்டு போய் வைக்கிறாரு. இவ்வளோ அதிகாரங்களை கொடுக்குறாரு. அந்த சொப்பனத்தில் சொல்லப்பட்டது அடுத்த பகுதியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவர் சகோதரர்கள் வந்து காலில் விழுந்து வணங்குறாங்க. ஒரு முறை அல்ல, பல முறை வந்து வணங்குறாங்க. அப்போ சொப்பனம் நிறைவேறிச்சா இல்லையா? அடுத்தது பாருங்க, ஒரு வார்த்தை இருக்குது அதில் 42ஆம் வசனம். அது வரைக்கும் பார்த்துட்டு ஜெபம் பண்ணிடுவோம். 42ஆம் தன்னுடைய 2ஆம் ரதத்தின் மேல் 42ஆம் வசனம் 41ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம். பார்வோன் தன் கையில் போட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை கழற்றி அதை யோசேப்பின் கையிலே போட்டு மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி பொன் சரப்பணியை அவன் கழுத்திலே தரித்து, அவங்க அப்பா அவனுக்கு போட்டது பலவர்ண அங்கி, அதை கழட்டிட்டானுங்க யோசேப்பின் சகோதரர்கள். இனி உனக்கு பலவர்ண அங்கி கிடையாது, எவன் போடுறான்னு பார்ப்போம். எவன் போடுறான்னு கட்சியில் சாத்தான் கழட்டினாத, ஆனால் அதை விட மேலானதை கர்த்தர் போட்டார்.
அது இவங்க அப்பா செஞ்சது. ஆனால் பார்வோன் கையில் கொடுக்க வச்சது பரலோக அப்பா கொடுத்தது. பரலோக அப்பா கொடுத்தது. அது ஒன்று மட்டும் கொடுக்கல, மோதிரம். என்னது? வெறும் அரை பவுன் மோதிரம் போட்டுக்கிட்டு வச்சுக்கிட்டு அடுக்கு பார்க்குற மோதிரம் இல்லை, அதிகாரம் உடைய மோதிரம். அதிகாரம் உடைய மோதிரம் எங்கு வேணாலும் அந்த தேசத்தில் செல்லும். அந்த தேசத்தில் செல்லும் அந்த மோதிரம். அந்த மோதிரத்தை தன் கையில் போட்டிருந்த மோதிரத்தை எடுத்து, ஒரு மோதிரத்தை எடுத்து ஒரு பெட்டியில் இருக்கிற ஒரு மோதிரத்தை எடுத்தாந்து அவன் கையில் போடுன்னு இல்லை, அவன் கையில் இருந்த அதிகாரமுடைய மோதிரத்தை எடுத்து அவனுக்கு போட்டு, கையில் போட்டு, மெல்லிய வஸ்திரத்தை அவனுக்கு உடுத்தி அவனை கோவண நிலைக்கு கொண்டு வந்தார்கள். சாத்தானும் சாத்தானுடைய சேனைகளும் அவனுக்கு விற்று போட்ட கைக்கூலிகளும் கொண்டு வந்தார்கள். ஆனால் கர்த்தரோ அவருடைய வேலை நேரம் வரும்போது எந்த மனுஷனையும் அவர் பயன்படுத்த முடியும், எந்த ராஜாக்களையும் பிரபுக்களையும் அவர் பயன்படுத்த முடியும், எந்த அதிகாரத்தில் இருக்கிறவர்களையும் அவர் பயன்படுத்த முடியும். அவர் ஒருத்தரால் மட்டும்தான் முடியும். அவர் ஒருத்தரால் தான் இப்படிப்பட்ட மகத்துவமான காரியத்தை செய்ய முடியும். ஆகாது ஆகாது ஆகாது, நடக்காது வராது, ஆகாது நடக்காது ஆகாது நடக்காது, மோசம் 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 மோசம், போச்சு கீச்சு ஆச்சு கீச்சுன்னு சொல்கிறது எல்லாமே போச்சு. எல்லாமே அந்த வார்த்தைகளை தேவன் அழித்தார். தேவன் சொன்ன வார்த்தை தான் நிறைவேறுச்சு. தேவன் சொன்ன சொப்பனம் தான் நிறைவேறுச்சு. அந்த வஸ்திரத்தையும் அவருக்கு போட்டு அவருக்கு பொன் சரப்பணியை என்ன செய்தார்? அணிவித்தார். எல்லாருக்கும் முன்னாடி அரண்மனையில் எகிப்தினுடைய எல்லா முதன்மையான அதிகாரிகள் எல்லாரும் இருக்கிற பிரபுக்களும் மந்திரிமார்களும் ராஜ அரண்மனையை சேர்ந்தவர்கள் எல்லாரும் முன்னாடி எல்லாத்துக்கும் மேலே கர்த்தருக்கிறாருங்க. அவர் தன்னுடைய மகனை அந்த நாளை அவர் வச்சிருந்தார். அந்த நாளை யோசேப்பு அறியாதிருந்தார். கர்த்தர் இதை செய்தார். இதையெல்லாம் செய்யும்போது அவர் தகப்பன் அங்கே இருக்கிறாரு, யாக்கோபு. இங்கே நடக்கிற இந்த இதில் அவர் இருந்திருந்தா அவர் நினைக்க மாட்டாரா? அப்பா இருந்திருந்தா இந்த இவ்வளோ பெரிய உயர்வு, இவ்வளோ பெரிய ஆசீர்வாதம், கற்பனை செய்ய முடியாத ஆசீர்வாதம் தகப்பன் கரத்தில் இருந்து அவர் சொன்ன வார்த்தையின்படியே, அவர் சொன்ன சொப்பனம், அவர் காண்பித்தபடியே இது அப்படியே பிரச்சத்தமாய் வைத்த நாளிலே நிறைவேறுது. அப்போ அப்பா இருந்தால் எவ்வளோ நல்லா இருந்திருக்கும், அப்பா இருந்தால் எவ்வளோ நல்லா இருந்திருக்கும்னு அவர் அழுதுருப்பாரா? அழுதுருக்க மாட்டாரா? அவருடைய உறவினர்கள் அவருடைய கூட அவருடையது யாருமே கிடையாது, அவர் ஒருத்தர் தான். அவருக்கு மேலே கர்த்தர், வேற யாரும் கிடையாது. ஆனால் அதில் கர்த்தர் இந்த காரியத்தை செய்ததுனால கர்த்தர் இருந்தார். ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்தரித்து கொள்ளுவான். இது வேத சத்தியம், இது வேத வார்த்தை, இது அப்படியே நிறைவேறும். அவரை கடைசி பரியந்த நம்புகிறவர்களுக்கு அது நிறைவேறும். கர்த்தர் இந்த வார்த்தைகளை எல்லாம் நம் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வதிப்பாராக, ஆசீர்வதிப்பாராக, ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் உம்மண்டையிலே வருகிறோம். தந்தையாகிய தேவனை, இந்த நாளிலும் வேளையிலும் இந்த ஆராதனையில் நீர் வந்து, ஆராதனைக்குரியவராகிய நீர் வந்து, சர்வ மகிமைக்கும் துதி சோத்திரத்துக்கும் உரியவராகிய, ஜீவ வார்த்தை உடையவராகிய, நித்திய மகிமைக்கு உரியவராகிய எங்கள் தகப்பன் நீர் வந்து எல்லாவற்றையும் நடத்தி கொடுத்த மேலான கிருபைகளுக்காய் கொடான கோடி 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கொடான கோடி 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 நன்றி 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 நன்றி. இந்த நாளிலே கேட்ட எங்கள் ஒவ்வொருவருக்கும் உங்களுடைய வார்த்தைகள் நிலைத்திருந்து எங்களிலே ஆண்டவரே கனி கொடுக்க கிருபை செய்வதாக. இருளாகிய வாழ்க்கையிலே உம்முடைய வெளிச்சம் கடந்து வந்து ஆண்டவரே சகலவற்றிலும் எங்களை மீட்டு விடுவித்து ரட்சித்து உமது நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை தாங்க. சத்துருக்களும் சத்துருவின் மனுஷருடைய கொடூர விருப்பங்களும் உன் சேனைகளின் விருப்பங்களும் கைக்கூலிகள் விருப்பங்கள் ஒருபோதும் உம்முடைய பிள்ளைகள் ஒருவர் வாழ்விலும் நிறைவேறாதபடி சகலவற்றிலும் தப்புவித்து காப்பாற்றி கர்த்தர் தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. உமது கரத்துக்குள்ளே எங்கள் அத்தனை பேரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய கல்வாரி இரத்தத்திலே மூடி மறைத்து கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை பராமரிப்பும் பாதுகாப்பு
என்றென்றைக்கும் நம்ம அனைவரும் கூட சதா காலங்களுக்கும்